Right. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங். நாங்கள் 2024, அதாவது பெச் 2024க்கு நடத்தப்பட்ட தேர்ட் டேர்ம் பரீட்சையினுடைய வினாப்பத்திரத்தினை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண உள்ளோம் இன்றைய பாடத்தில். இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பேப்பரை குரூப்பில் போட்டிருந்தேன் இல்லையா? அப்ப நீங்க பிரிண்ட் எடுத்து செஞ்சு தயாராக இருக்கணும்னு நான் அப்பவே கேட்டிருந்தேன். இதை நாங்க போன வீக் நாங்க நடத்துறதுக்கு திட்டமிட்டிருந்தோம். எங்களுக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களினால இது எங்களுக்கு விடுபட்டுட்டு இப்ப நாங்கள் இன்றைய பாடத்துல இந்த 2024 பேப்பரை நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப நீங்க ஆல்ரெடி இந்த பேப்பரை செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன், ரைட்? இப்ப நான் இதுல எத்தனை அலகுக்கு உட்பட்ட வினாக்கள் எங்களுக்கு வரும் என்று சொன்னால், எங்களுக்கு 1 7 வரையான அலகுக்குட்பட்ட வினாக்கள் எங்களுக்கு வரும். எங்களுக்கு நல்லா தெரியும், அந்த 7வது அலகு நாங்கள் சொல்லுவோம் என்ன, முறைமை விருத்தி தொடர்பான அழகாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? அப்ப அது வரையிலான வினாக்கள் எங்களுக்கு வரும். இப்ப நாங்கள் அந்த பெரும்பாலான பாடசாலைகள் இந்த எஃப்டபிள்யூசி பேப்பர் என்ன, தொண்டமனாறு வழிக்கள நிலையம் நடத்துகின்ற வினாப்பத்திரத்தை பயன்படுத்துகின்ற காரணத்தினால அந்த வினாப்பத்திரத்தையே நாங்கள் இந்த டிஸ்கஷனுக்கு நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுல உங்களுக்கு தெரியும் வினாப்பத்திரத்தினுடைய அமைப்புல இதனுடைய எம்சிக்யூ இந்த பேப்பரில் 30 எங்களுக்கு இருக்குது. அது மாறுபடும், அது வேறாய் மாறுபடும். இப்ப நாங்க பார்க்க போறோம். முதலாவது வினாவுக்கு நான் பாரேன். இனிய கணனியின் பிரதான கண்டுபிடிப்பாளர். இது அலகு 2ல் இருந்தான வினா. இதுல எங்களுக்கு என்ன விடன்னு தெரியும் இல்லையா? என்ன விட? ஜோன் பிரஸ்பட் எக்கர்ட் எங்களுக்கு வரும். ஏன் ஜோன் von நியூமனை நாங்க என்னென்னு சொல்ல போறோம்? சேமிக்கப்பட்ட கட்டளை தொகுதி எண்ணக்கருவை அறிமுகப்படுத்தியவர் நாங்க பார்க்கலாம். பிளேஸ் பெஸ்கலை நாங்க எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் இந்த கூட்டற்பொறியினை அறிமுகப்படுத்தியவர் நாங்கள் பார்க்கலாம், அல்லது பெஸ்கலின் என்று சொல்லப்படுகின்ற கருவியை அறிமுகம் செய்தவர் என்று பார்க்கலாம். சார்ல்ஸ் பாபேஜ் எங்களுக்கு தெரியும் என்ன, வித்தியாச பொறி பகுப்பாய்வு பொறியினை அறிமுகப்படுத்தியவர் எங்களுக்கு தெரியும். இவர் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் என்று சொல்லியும் அறியப்படுவார். காரணம் என்ன, இந்த நவீன கணனியின் எண்ணக்கருவாகிய உள்ளீடு வெளியீட்டு செயல்முறையினை முதலில் அறிமுகம் செய்தவர் என்றபடியால சார்ல்ஸ் பாபேஜ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அறியப்படுவார். அடா உகஸ்டா லவ்லேஸ் என்பவர் முதலாவது கணனி செய் நிரலாளராக அறியப்படுவார். இவர் வந்துட்டு எங்களுக்கு தெரியும் இந்த சார்ல்ஸ் பாபேஜுடன் இணைந்து அவருடைய பகுப்பாய்வு பொறிக்கான அந்த புரோகிராமை எழுதி கொடுத்த ஒரு ஆளாக எங்களுக்கு இருப்பார். அப்ப இனிய கணனியினுடைய பிரதான கண்டுபிடிப்பாளராக நாங்க யாரை சொல்ல போறோம் என்று கேட்டால், இந்த ஜோன் பிரஸ்பர்ட் எக்கர்ட்டை நாங்க சொல்ல போறோம். இவருடன் இணைந்து ஜோன் மவுட்லி என்பவரும் என்ன செய்கிறார், அந்த கருவியை கண்டுபிடிக்கார். அப்ப எங்களுக்கு முதலாவதுக்கு 5வது வரும். நீங்க செய்திருந்தால் பாச போட்டுக்கொள்ளுங்க, சரி? 3ஆம் தலைமுறை கணனியில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் யாது? இங்க 5 தொழில்நுட்பம் தரப்படுது. எங்களுக்கு வெற்றிட குழாய் தெரியும் 1ஆம் தலைமுறை என்று. டிரான்சிஸ்டர் எங்களுக்கு தெரியும் 2ஆம் தலைமுறை என்று. இணைந்த சுற்றுகளை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால், இதுல 3ஆம் தலைமுறையினுடைய கண்டுபிடிப்பாக நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். எதை? இந்த ஐசிக்களை சொல்லுவோம். விஎல்எஸ்ஐ எங்களுக்கு தெரியும் 4ஆம் தலைமுறை. மைக்ரோ ப்ராசஸரை 4க்கும் சொல்லுவோம், 5க்கும் சொல்லுவோம். இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வாரம் பின்வரும் நினைவகம் தொடர்பான கூற்றுகளை கருதுக. இப்ப இதுல நாங்க பார்த்தோம் சொன்னால், தற்போக்கு பெருவழி நினைவகம், பதுக்க நினைவகம், பழிச்சீட்டு நினைவகம், பதிவகம், வாசிப்பு மட்டும் நினைவகம். இதுல அழிதகா நினைவகத்தை எங்களுக்கு கேட்கலாம். அழிதகா நினைவகம் என்று சொன்னா, எங்களுக்கு மின்சாரம் இல்லாட்டியும் அதுல தரவுகள் நீண்ட காலத்திற்கு தேக்கி வைக்கப்படக்கூடிய நினைவகத்தை சொல்லுவோம் அழிதகா. இதுல அழிதகா என்ன வரப்போது? எங்களுக்கு பழிச்சீட்டு நினைவகம் எங்களுக்கு வரும். அதே போல வாசிப்பு மட்டும் நினைவகத்தை நாங்க சொல்லுவோம் அழிதகான்னு சொல்லுவோம். மற்ற 3ம் அழிதகு, வொலட்டாயில். அப்ப என்ன விட வரப்போகுதுன்னு கேட்டால், எங்களுக்கு
சிஇ மட்டும் எங்களுக்கு வரும். இப்ப நாங்க இதோட சேர்த்து நாங்க பின்வரும் விடயங்களையும் தெரியணும். இதுல இன்னரிக்கக்கூடிய நினைவகங்களை இந்த கொள்ளளவின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்தினால், அப்ப கொள்ளளவின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்தல் சொன்னால் குறைஞ்சதிலிருந்து கூடியதுல ஏறுவரிசைன்னு சொன்னால் என்ன, குறைஞ்சதிலிருந்து கூடியது. அப்ப கொள்ளளவின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்துவோம் சொன்னால் கொள்ளளவு குறைஞ்சது என்ன வரும் எங்களுக்கு, பதிவகம் டி எங்களுக்கு வரும். அது கிட்டால் எங்களுக்கு என்ன வரப்போகுது, பதுக்கு நினைவகம் வரும், பி எங்களுக்கு வரும். அவரு கிட்டால் எங்களுக்கு என்ன வரப்போகுது, எங்களுக்கு ஏ எங்களுக்கு வரப்போகுது, சாரி ரொம் எங்களுக்கு வரப்போகுது, இ வரப்போகுது. அவரு கிட்டால் எங்களுக்கு ஏ வரும், அவரு கிட்டால எங்களுக்கு சி வரும். இது கொள்ளளவின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்திருக்கோம். அதுபோல தரவு பரிமாற்று வேகத்தின் அடிப்படையில நாம ஏறுவரிசைப்படுத்தினா வேகம் குறைஞ்சதிலிருந்து கூடியது. அப்ப இதன் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்திருக்கோம், எங்களுக்கு கொள்ளளவை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யறோம், ஏறுவரிசைப்படுத்துறோம் இல்லையா. அப்ப கொள்ளளவை நாங்க சொல்றோம், கொள்ளளவு சொல்றோம். அடுத்த நாங்க பார்க்கலாம் வேகத்தின் அடிப்படையிலும் என்ன செய்யறோம், ஏறுவரிசைப்படுத்தலாம். அப்ப வேகத்தின் அடிப்படையில் நாங்கள் ஏறுவரிசைப்படுத்த கொள்ள வேகம் குறைஞ்சதிலிருந்து கூடியது. அப்ப வேகம் குறைஞ்சது இருக்கிறதுக்குள்ள என்ன வரப்போகுது, எங்களுக்கு பிளாஷ் மெமரி வரும். பிளாஷ் மெமரி கிட்டால வேகம் குறைஞ்சது எங்களுக்கு என்ன வரப்போகுது, இ வரும். அவரை விட வேகம் கூடியால் ஏ வரும், அவரை விட கூடியால் எங்களுக்கு பி வரும், ஆக கூடியால் எங்களுக்கு டி வரும். அப்ப இது என்ன, இரண்டும் ஏறு வரிசையில. அப்ப குறைஞ்சதிலிருந்து கூடியதுக்கு நாங்க ஊட பண்ணி பார்க்கோம். ஆனா கேள்விக்கான விட என்ன, சிஇ அழிசகா, மத்த ஏபிசி ஏபிடி அழிசகு. அடுத்த நாங்க பார்க்க போறோம் நுண்முறை வழியாக்கிக்கு வெளிப்புறமாக அமைந்துள்ள. இதுல இன்னொன்னு பார்க்கலாம், என்ன, இந்த ரெம்ம நாங்க என்ன செய்யலாம், நாங்க வகைப்படுத்தலாம். என்னென்று வகைப்படுத்துவோம், ரெம்ம நம்ம வகைப்படுத்தக்குள்ள நம்ம எஸ் ரெம் என்று வகைப்படுத்துவோம். அதுபோல நாங்க டி ரெம் என்றும் நாங்க வகைப்படுத்துவோம். அதுபோல நாங்க இன்னொரு வகையினமும் இருக்கலாம். என்ன இன்னொரு வகையினத்தை சொல்லக்குள்ள சொல்லுவோம், எஸ்டிரெம், சிங்க்ரனஸ் டைனமிக் ரெம் என்று நாங்க சொல்லுவோம். ஆனால் அதை விட இந்த ரெண்டு நரங்களுக்கு என்ன நிறைய வேறுபாடுகளை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நினைவகம் என்று பார்க்கலாம் இல்லையா. எஸ் ரெம்ப நாங்க சொல்லக்குள்ள சொல்லுவோம் தொடராக மின்சாரம் வழங்கப்படும், டிரெம் புத்துணர்வூட்டல் மூலமாக மின்சாரம் வழங்கப்படும் என்று சொல்லுவோம். எஸ் ரெம்ம நாங்க சொல்லுகின்ற பொழுது சொல்லுவோம் என்று கேட்டால் இது வந்துட்டு வேகம் கூட, டிரெம் வேகம் குறைவு, எஸ்ரெம் குறைந்த அளவு மின் பாவன, டிரெம் அதிகளவான மின் பாவன, டிரெம் அதிகளவான தரவை கொள்ளும், எஸ்ரெம் குறைந்த அளவான தரவை கொள்ளும் என்று நாங்க பார்க்கலாம். இந்த இவ்வாறு இந்த ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடும் எங்களுக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். அதுபோல ரீட் ஒன்லி மெமரி நாங்க சொல்லுகின்ற பொழுது நிறைய வகை நம்பர் என்னையாம், பிரோம் ப்ரோக்ராமபிள் ரோம், இபி ரோம் இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம், அதே போல இஇபி ரோம். இந்த ஒவ்வொன்றினுடைய இயல்பும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4வது வினாவுக்கு வாரம், என்னையா, நுண்முறை வழியாக்கிக்கு வெளிப்புறமாக அமைந்துள்ள பகுதி. இப்ப நுண்முறை வழியாக்கியின் பகுதிகள் என்னென்று தெரியணும். என்ன வரும், எண்கணித தர்க்க அலகு, கட்டுப்பாட்டு அலகு, பதிவகம் எங்களுக்கு வரும். இவ்வளவும் என்ன பகுதிகள் என்று சொன்னா எங்களுடைய சிபியுவின் பகுதிகளாக இருக்கும். இதுல பதுக்க நினைவக மட்டம் ஒன்றும் சிபியினுள் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாகமாக எங்களுக்கு இருக்கும். இவர் எங்க அமைய பெற்றிருப்பார், சிபியினுள் அமைய பெற்றிருப்பார். சிபியுக்கு வெளியால மதர்போர்ட் ஸ்லொட்டில் அமைய பெற்றிருக்கும் என்று சொன்னால் எழுமாறு அணுகல் நினைவகம் எங்களுக்கு இருக்கும். இந்த வினா எங்களுக்கு பாஸ் பேப்பர்லையும் சரி டேர்ம்லையும் சரி அதிக தடவைகள் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வினா. அப்ப 4வது எங்களுக்கு என்ன வரும் என்று கேட்டால் எங்களுக்கு 2வது வரும்ல. அப்ப 4க்கு எங்களுக்கு 2வது எங்களுக்கு வருது. இப்ப நான்
ஐந்தாவது வினாவுக்கு வரவின். ஐந்தாவது வினா, தனிநபர் கணனியில் உள்ள எழுமாறு அணுகல் நினைவகத்தின் குறிப்பிடத்தக்க பயன்பாடு அல்லது இப்ப ரெம்மினுடைய பயன்பாடு எங்கள்கிட்ட என்னன்னு கேட்கப்படுது இல்லையா? ரெம்ட பயன்பாட்டை நாங்க பார்க்கிறோம், பயன்பாடு அல்லாதது. அப்படி என்றால் ஏன் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லணும். ஒன்று, முறை வழியாக்கத்திற்கான தரவுகளை வைத்திருத்தல். உங்களுக்கு வடிவா தெரியும், உங்களோட டேட்டா வந்துட்டு எங்க நார்மலாக எங்க இருக்கும் என்று சொன்னால் ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். ரைட், நார்மலாக எங்க டேட்டா இருக்கும் எங்களுக்கு ஹார்ட் டிஸ்கில் தான் எங்களுக்கு இருக்கும். இப்ப உங்களோட கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், இதான உங்களோட டெஸ்க்டாப்னு சொன்னால், இப்ப வேர்ட் ப்ரோக்ராம் நீங்க என்ன செய்றீங்க, ஓபன் பண்றீங்க. அப்ப வேர்ட் ப்ரோக்ராம் நீங்க ஓபன் பண்ணணும்னு சொன்னால் டபுள் கிளிக் பண்ணுவீங்க. அப்ப வேர்ட் ப்ரோக்ராம் எங்க நிறுவப்பட்டிருக்கும், ஹார்ட் டிஸ்க்ல நிறுவப்பட்டிருக்கும். இது ஹார்ட் டிஸ்க். டபுள் கிளிக் பண்ணின உடனே இவர் எங்க நகர்த்தப்படுவார், எங்கட கணனியில் இருக்கக்கூடிய ரெம்முக்கு யார் நகர்த்தப்படுவார் என்று சொன்னால் இந்த வேர்ட் நகர்த்தப்படும். இதுல இருந்துதான் யாருக்கு அந்த செயல்முறைகள் கடத்தப்படும் என்று சொன்னால் சிபியுக்கு கடத்தப்படும். அப்ப நான் வேர்டுல ஹலோன்னு டைப் பண்ணி போட்டு அதை செலக்ட் பண்ணி போல்டுங்கிற கட்டளையை கொடுத்தா, போல்டுங்கிற கட்டளை யார் நிறைவு செய்யணும், எங்கட சிபியு தான் நிறைவு செய்யணும். அப்ப சிபியு அந்த செய்முறையை மேற்கொள்வதற்கு தேவையான தரவுகளை எங்கு வைத்திருக்கப்படும் என்று சொன்னால் ரெம்மில் வைத்திருந்தான் எங்கட சிபியுக்கு வழங்கப்படும். அப்ப நாங்க இங்க பார்த்தோம் என்றால் முறை வழியாக்கத்திற்கான தரவுகளை வைத்திருக்கும், செய்திகளுக்கான அறிவுறுத்தல்களை வைத்திருக்கும். இப்ப நான் போல்ட் ஆக்கணும்டா, போல்ட் ஆக்குவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கான சகல அறிவுறுத்தலும் எங்க இருக்கும், ரெம்முக்குள் இருந்து சிபிக்கு வழங்கப்படும். அப்ப அதுவும் இருக்கும். பணி செயல் முறைமைக்கான தேக்கத்தை வழங்கும். இப்ப நாங்கள் பூட்டிங்கள் என்று பார்த்தோம் இல்லையா? பூட்டிங்கின் போது எங்கட வன்பட்டில் இருக்கக்கூடிய ஓஎஸ் எங்கு ஏற்றப்படும், எங்கட ரெம்முக்கு ஏற்றப்படுவதன் மூலமாக என்ன செய்யப்படும், முறை வழிப்படுத்தல் மேற்கொள்வதற்கான ஓஎஸ் ரன் பண்ணுவதற்கான இடம் எங்கட ரெம்மில் வழங்கப்படுவதனூடாகத்தான் ஓஎஸ் செயற்பாட்டுக்கு வரும் என்று நாங்கள் பார்த்தோம். அப்ப பணி செயல் முறைமைக்கான தேக்கத்தையும் என்ன செய்யும், வழங்கும் என்று பார்க்கலாம். வரு விளைவுக்கான தகவல்களை தக்க வைத்திருத்தல் அப்படின்றால் என்ன, இப்ப நாங்க முறை வழிப்படுத்தியதும் இப்ப எங்களுக்கு பிரிண்டரின் ஊடாகவோ அல்லது ஸ்பீக்கரின் ஊடாகவோ அல்லது மொனிட்டரின் ஊடாகவோ விளைவுகளை காட்சிப்படுத்தணும் என்று சொன்னால் அந்த விளைவுகளும் எங்க வைத்திருக்கப்படும் என்று சொன்னால் எங்களுடைய ரெம்மினுள் தான் வைத்திருக்கப்படும். தொடங்குவதற்கு பயோ செய்திகள் எங்க இருக்கும் என்றால் எங்களோட ரொம்முக்குள் இருக்கும். அப்ப கேள்வி, ரெம்மின் குறிப்பிடத்தக்க பயன்பாடு அல்லாத எங்களுக்கு என்ன வரப்போகுது, பயோ செய்திகளை வைத்திருத்தல் எங்களுக்கு வரும். ஆறாவதுக்கு நாங்க வாரம் இல்லையா? ஆறாவது நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் ஆறாவது எங்களுக்கு பேஸில் தேக்கி வைக்கப்பட்ட உள்ளடக்கம். உங்களுக்கு டவுட் என்ன சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம், உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். ரைட், உங்களோட டவுட் சொன்னாலும் என்ன செய்யலாம், உங்களோட சந்தேகங்களை நீங்க ஸ்பீக்கரினூடாகவோ மைக்கினூடாகவோ அல்லது நீங்க என்ன செய்யலாம், இந்த டெக்ஸ்ட் மெசேஜினூடாகவோ என்ன செய்யலாம், நீங்க கேட்கலாம். ஆடியோ வீடியோ கிளியர் அறிக்கித்தானே, மெசேஜ் ஒன்று தாங்க. அப்போ ஆடியோ வீடியோ கிளியர் அறிக்கித்தானே? ரைட், இப்ப நான் அடுத்த பாடுக்கு மூவாரம். ரைட், அடுத்த பாடை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த டேஸில் தேக்கி வைக்கப்பட்ட உள்ளடக்கம் ஒளியியல் நுட்பத்தை பயன்படுத்தி வாசிக்கப்படும். இப்ப உங்களுக்கு தெரியும், அந்த தேக்க சாதனங்கள் 3 வகையான நுட்பங்களை பயன்படுத்தி தேக்க சாதனங்கள் உருவாக்கப்படும் உங்களுக்கு தெரியும். அதுல ஒன்று என்ன, ஒளிநுட்ப தேக்க சாதனம். ஒளிநுட்ப தேக்க சாதனம் என்றால் லேசர் கதிர்களை பயன்படுத்தி இதுல தரவுகள் என்ன செய்யப்படும், தேக்கப்படும், அதே நேரம் வாசிக்கப்படும் என்று நாங்க பார்க்கலாம். அப்ப அதுல ஒளி நுட்பத்தை பயன்படுத்தி எங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனிஸ் சிடி தரவுகளை வாசிக்க எழுத பயன்படுத்தும், அதுபோல டிவிடி பயன்படுத்தும், அதுபோல ப்ளூரே டிஸ்க நாங்க சொல்லலாம்ல. அதே போல அவங்களுக்கு டேஸில் தேக்கி வைக்கப்பட்ட உள்ளடக்கம் ஒளியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாசிக்கப்படும். இதுல இருவட்டில தேக்கப்பட்ட உள்ளடக்கம் எதை பயன்படுத்தி வாசிக்கப்படுமா,
இருவட்டில் இருவட்டில் எங்க இருவட்டுன்னு சொன்னது என்ன? எங்கட சிடி சிடியில் தேக்கப்பட்ட உள்ளடக்கம் எதை பயன்படுத்தி வாசிக்கப்படும் என்று பார்த்தால் ஆப்டிக்கல் என்ன ஒளி நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செய்யப்படும்? வாசிக்கப்படும் என்று நாங்க பார்க்கலாம். ஹோம் கிளாஸ் கண்டக்ட் ஆகலையா? வலைக்கும் அஸ்ஸலாம். கவரேஜ் செக் பண்ணுங்க அவங்களோட. ரைட். இப்ப நாங்க இதுல பளிச்சீட்டு நினைவகத்தை நாங்க சொல்லுவோம் திண்மநிலை தேக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? நெகிழ்வட்ட நாங்க சொல்லுவோம் என்ன? எங்களுக்கு காந்த நுட்ப தேக்க சாதனம். எங்களுக்கு காந்த நாடாவும் காந்த நுட்ப தேக்க சாதனம். வந்தட்டை நாங்கள் சொல்லுவோம் காந்த நுட்ப தேக்க சாதனம் நாங்க சொல்லலாம். சரியா? அப்ப எங்களுக்கு ஆறாவுக்கு என்ன விட வரப்போகுது? 4. இவங்களுக்கு ஒரு இலக்கம் ஒன்றை தந்து எனும் எண்ணில் அதிகூடிய பொருளுடைய இலக்கமும் மிக குறைந்த பொருளுடைய இலக்கமும் முறையே. அப்ப இதுல அதிகூடிய பொருளுடைய இலக்கம் 2 வரும், அதி குறைந்த பொருளுடைய இலக்கம் 5 வரும்ல. அப்ப விட என்ன வரப்போதுகளுக்கு 3. இப்ப இதுல எங்களுக்கு என்ன தெரியணும்? இந்த எம்எஸ்டி எல்எஸ்டியை கணிக்கிறது எப்படின்னு எங்களுக்கு தெரியணும்ல. இப்ப நாங்க உதாரணம் 45 110 சொன்னா முழு எண்ணாக இருக்குமாக இருந்தா என்னுடைய எம்எஸ்டி ஆனது இடது பக்க முதலாவது 0 அல்லாத எண். இதான இடது பக்கம், இது வலது பக்கம். அப்ப எம்எஸ்டி வந்துட்டு இடது பக்க முதலாவது 0 அல்லாத எண். அப்ப என்ன வரும்? இந்த 4 எம்எஸ்டி ஆக வரும். எல்எஸ்டி வந்துட்டு வலது பக்க முதலாவது எண், அது 0 இருந்தாலும் கூட அப்ப இவர் என்ன வரப்போறார்? எல்எஸ்டி ஆக வருவார். அதே நேரம் தரப்பட்ட எண் வந்துட்டு எங்களுக்கு தசம புள்ளியுடைய எண்ணாக இருந்தால் எம்எஸ்டி வந்துட்டு எங்களுக்கு இடது பக்க முதலாவது 0 அல்லாத எண்ணாக எங்களுக்கு இருக்கும். எல்எஸ்டி வந்துட்டு எப்ப தசம புள்ளியுடைய எண்ணாக இருந்தால் வலது பக்க முதலாவது 0 அல்லாத எண்ணாக இருக்கும். முழு எண்ணுங்களுக்குள்ள 0ம் சேர்ந்துதான் எங்களுக்கு எல்எஸ்டி ஆக இருக்கும். ஆனா எங்களுக்கு என்னவாக இருக்கக்குள்ள இந்த 4 வரக்குள்ள என்ன தசம புள்ளியுடன் வருகின்ற பொழுது 0 அல்லாத எண் எங்களுக்கு என்னவாக இருக்கும்? எல்எஸ்டி ஆக எங்களுக்கு இருக்கும் நாங்க பார்க்கலாம். சரியா? அப்ப அந்த அடிப்படையில எங்களுக்கு 2 எங்களுக்கு எம்எஸ்டி ஆகவும் 5 எல்எஸ்டி ஆகவும் எங்களுக்கு கொள்ளப்படும். சரியா? அப்ப 3ம் 5 வரும். இப்ப நான் 8 பிட்டுகளை பயன்படுத்தி பதின்மம் என்ன என்பது மறை 63ன் சரியான 2 நிரப்பி இரும வகை குறிப்பு யாது? அப்ப நான் மறை 63 காணணும்டா முதல்ல என்ன எடுக்கணும்? நேர் 63 நான் எடுக்கணும். அதுவும் எத்தனை பிட்டில செய்ய போறோம்? 8 பிட்டில நாங்க செய்ய போறோம் இல்லையா? அப்ப 8 பிட்டில நாங்க செய்வோமாக இருந்தால் நேர் 63 நான் முதல்ல என்ன செய்யணும்? தசமத்துக்கு மாற்றணும். அப்ப நான் மாத்துறேன் 32 16 48 8 56 4 62 61 2 4 6 7 1 8. பிறகு என்ன செய்ய போறேன்? அந்த நேர் 63 ஒன்றின் நிரப்பிக்கு மாத்துறேன். மாத்தினா 0க்கு எங்களுக்கு 1 வரும், 1க்கு எங்களுக்கு என்ன வரும்? 0 வரும். அதோட 1 கூட்டுறோம்ல. அப்ப 1 கூட்டுவமாக இருந்தால் எங்களுக்கு என்ன வரப்போகுது? 1 1 0 0 0 1 எங்களுக்கு வரும். அப்ப எங்களுக்கு இவ்விடத்தைக்கு என்ன விட வரப்போகுது? இதான் மறை 63க்கான 2 நிரப்பி எண்ணாக இருக்கு. முதல்ல என்ன செய்யறேன்? நேர் எண்ண காண்றேன். அதை 1 நிரப்பிக்கு மாத்தி போட்டு அதோட 1 கூட்டுறல. அப்ப எங்களுக்கு என்ன விட வரும்? 2 1 2 1 4 0 சாரி 5 0 1. அப்ப 8க்கு என்ன விட வரும்? 2வது விட வரும்.
இப்ப எங்களுக்கு 9வது வினாவுக்கு வாரம்ல. இப்ப எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். என்ன? 2 நிரப்பியில ஆகக்கூட நேர் என்ன வரும்? நேர் 127 வரும். எங்களுக்கு மறை எண் எவ்வளவு வரும்? மறை 128 எங்களுக்கு வரும். சரியா? அப்ப நேர் எண் எங்களுக்கு என்ன வரும்? நேர் 127. மறை எண் எங்களுக்கு என்ன வரும்? மறை 128 எங்களுக்கு வரும். அடுத்து எங்களுக்கு என்ன சாரான்? 9வது வினா, எனும் இரும இலக்கங்களை உள்ள பிட்டு வாரி செய்வனிலா. அப்ப அந்த 2 எண்ணையும் எண்ட் ஆபரேஷனுக்கு உட்படுத்துறான்ல. அப்ப நான் என்ன செய்யறேன்? முதல்ல 2ஐயும் கொடுக்கேன். 1 0 எங்களுக்கு 1 0 1 0 0 1ல. அடுத்து என்ன வருது? 1 1 1 0 2 1 0 1ல. இதை எண்ட் பிட் வாரியான தர்க்க இயக்கத்துக்கு உட்படுத்துவோமாக இருந்தால், நேரொத்த பிட்டுகள் இரண்டும் ஒன்றுமாக இருந்தால் வருவிளைவு ஒன்றாக இருக்கும். நேரொத்த பிட்டுகள் இரண்டும் ஒன்றுமாக இருந்தால் வருவிளைவு ஒன்றாக இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இது ஒன்றும் ஒன்றும் விட 1 0 0 0 0 1 0 ரெண்டும் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் விளைவு 1. மற்ற எல்லாம் எங்களுக்கு என்ன வரும் என்று கேட்டால் எங்களுக்கு 0 வரும். அவைங்களுக்கு என்ன விளைவு வரும்? 1 0 1 1 2 1. அப்ப எங்களுக்கு 9க்கு 4வது வரும். எக்ஸோராக இருந்தால் இது எண்ட்ல. அதே நேரம் எக்ஸோராக இருந்தால் எங்களுக்கு என்ன விளைவு வரப்போகுது? எக்ஸோராக இருந்தால் ரெண்டும் ஒன்றாகவும் ரெண்டும் 0ஆகவும் இருந்தால் வருவிளைவு 0. இப்ப இது 1 1 இது 0 0 0 0. ரெண்டுல 1 1 மட்டும்தான் உண்டு. ரெண்டும் 1 0 0 0 எங்களுக்கு 1 0 எங்களுக்கு வரும். இது என்னையாம்? எங்களுக்கு எக்ஸோரினூடாக நாங்கள் காட்டுகின்ற பொழுது எங்களுக்கு வரக்கூடிய விளைவாக என்ன செய்யும்? எங்களுக்கு இருக்கும். அப்ப நாங்க தரப்பட்ட விளைவுகளை நாங்க எண்டினூடாக காட்டுகின்ற பொழுது 4வது விளைவாக இருக்கும். இப்ப நான் 10வது 16 எண் FB 8இன் சரியான பதின்ம சமவலுல. அப்ப எங்களுக்கு பதின்ம சமவலு கேட்கப்படுமாக இருந்தால் நாங்க என்ன காட்ட போறோம்? FB 16 8 கொடுக்கும் 16ல. அப்ப தசம எண் பதின்ம சமவல் என்றால் தசம எண். அப்ப நான் இவர் என்ன செய்யறேன்? 16இன் 0 16இன் 1 இவரு 16இன் மறை 1ல. இவர பெருமானம் என்ன? 1 வரும். இவர பெருமானம் 16 வரும். இவர பெருமானம் 0 6 2 5 வரும். 0.0620 வரும். மறை 16இன் மறை 1 எங்களுக்கு வரும். இப்ப நாங்க பெருக்கிறோம். 11 தர 1 11 சக. இப்ப நாங்க 16 160 எனக்கு 240 வரும். சக 8ஆல பெருக்கிறோம்ல. 8 5 40 8 2 16 4 20க்கு 0 6 8 48 50.6. அப்ப எங்களுக்கு என்ன விளைவு? 251.5 வரும். அப்ப இது 11 இது 240 51.5. அப்ப 251 என்ன வரப்போது? எனக்கு 5 வரும். சரியா? அப்ப அவர் எங்களுக்கு ஆகிய என்னவாக வரும்? விளைவாக வரும். இப்ப நான் பதின்மகன் 97.3125ற்கு சமவலுவான துவிதகன். அப்ப துவிதகன்னு கேட்ட நாங்க என்ன செய்ய போறோம்? பிரிக்க போறோம்ல. அப்ப எங்களுக்கு சிம்பிளாக என்ன வரப்போகுது? இப்ப நான் இவர் அழிக்கன். அப்ப சிம்பிளாக எனக்கு 97 நான் பிரிக்கல. 97 நான் பிரிப்பேனாக இருந்தால் 2ஆல எனக்கு 2ஆல பிரிச்சு வாரமுடைய போடுவோம்ல. அப்ப எனக்கு 64 32 96 16 8 4 2 1. அப்ப 2 ஒன்றும் எனக்கு 4 0 1 எல்லா விடையும் அதான். அப்ப எங்களுக்கு 1 2 4 விட இருக்கின்றது. இப்ப நான் 3 1 2 5க்கு வாரல்ல.
அப்ப நான் 3 1 2 5 நாம எடுத்தோம் என்று சொன்னால் இவரை நான் 2ஆல பெருக்க போறோம்ல. 2 5. இப்ப நான் 10 விதத்துக்கு மாற்ற சொன்னா 2ஆல பெருக்கிறோம். 2 10, 2 4 3 5, 2 2, 2 6க்கு 0. அப்ப நான் என்ன செய்யறேன்? 0 கொடுக்கிறேன். அடுத்து நான் என்ன செய்யறேன்? 2ஆல பெருக்கிறேன். பெருக்கோம்டா 0, 2 10, 2 4 3 5, 6 12க்கு 1. அப்ப நான் 1 கொடுக்கிறேன். இப்ப நான் 2ஆல பெருக்கிறேன். 0 0, 2 10, 2 4 3 0, 0 கொடுக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? 2ஆல பெருக்கிறேன். 0 0 0, 2 10க்கு 1. நான் 1 கொடுக்கிறேன். அப்ப என்ன விளைவு வரப்போகுது? தசம் 0.101 எங்களுக்கு வரும். அப்ப இந்த விளைவை தரக்கூடிய விட எங்களுக்கு எங்க இருக்குன்னு பார்த்தோம் என்று சொன்னால் 3ஆவதாக எங்களுக்கு இருக்கும்ல. விளைவு எங்களுக்கு எங்க இருக்கும் என்று சொன்னால் 3ஆவதாக எங்களுக்கு இருக்கும்ல. இப்ப நான் 12வது வினாவுக்கு வரல. அப்ப இது துவிதத்துக்கு மாத்துச்சுன்னா நாங்க பிரிக்கோம்ல. 97 2ஆல பிரிச்சு வார விட தான் இது. எங்களுக்கு 3 1 2 5 மாத்துச்சுன்னா என்ன செய்வோம்? 2ஆல நாங்க பெருக்குவோம். அப்ப 2ஆல பெருக்கி வந்த விடைய நாங்க போட்டிருக்கோம். இப்ப நான் 12வது வினாவுக்கு வாரேன். பின் வருவனவற்றில் எவை 16 எண் A7 4 16ற்கு சமவலுமானவை? அப்ப நான் இதுக்கு எது சமவலுமானவை என்று கேட்டா இவர் என்ன செய்யணும்? துவிதமாக மாற்றணும். அப்ப நான் துவிதமாக மாத்தி அல்லது 16 தந்திரிக்கான், தசமம் தந்திரிக்கான். அப்ப நான் முதலாவது என்ன செய்ய போறேன்? துவிதத்துக்கு மாத்துறேன். ஏ மாத்தின என்ன வரும் எங்களுக்கு? ஏ மாத்தினா எங்களுக்கு வரப்போது 8 4 2 0. 7 மாத்தின எங்களுக்கு என்ன வரும்? 0 1 1. 4 மாத்தின என்ன வரும்? 0 1 0 0. அப்ப எங்களுக்கு இவர் 10 சரி, இவர் 7 சரி, இவர் 4 சரி. பிறகு என்ன செய்யறேன்? இவரை நான் தசமத்துக்கு மாத்த போறேன்ல. எப்படி தசமத்துக்கு மாத்துறேன்? இப்ப நான் இவருக்கு 1 16 16 256 கொடுக்கன். இப்ப 1 4 16 7 6 பெருக்கிறோம். 1 4 7 6 42 112 சக 2560. இப்ப கூட்டுவோம்னு சொன்னா 2560 எங்களுக்கு வரும். சக 4 கூட்டுறோம்ல. கூட்டினம் என்றால் 6 5 6 6 1 7 5 1 6 2 6 7 6. அப்ப இதுவும் எங்களுக்கு சரி, இதுவும் சரி. எண்ணுக்கு மாத்த சொல்லலாம்ல. அப்ப நான் இவரை 3ஆ பிரிக்கல. இவரை நான் 3 3ஆ பிரிப்புமாக இருந்தா எங்களுக்கு என்ன வரப்போகுது? இதுல எங்களுக்கு 4 வரும், இதுல எங்களுக்கு 6 வரும், இதுல 1 வரும், இதுல 3 வரும். அப்ப நான் தந்திரிக்கக்கூடிய துவிதத்தை நான் எதுக்கு மாத்துறேன்? எண்மனாக மாத்தினா 3 3ஆக பிரிக்க போறோம்ல. அப்படி பிரிச்சு வருவோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன விளை வரும்? 3 1 6 4. அப்ப 3 1 6 4 எங்களுக்கு இங்க விட இல்லை. அப்ப என்ன விட வரப்போது? AB தான் எங்களுக்கு விளைவாக வரும். என்ன வரப்போது? AB விளைவாக வரும். 2ஆவதுக்கு வருவோம்ல. இவங்களுக்கு அடுத்தது என்ன தரப்படுது? கீழே தரப்பட்ட தர்க்க கோவைகளில் ஏபி ஏசி பார் எங்களுக்கு பிசி பார் என்பதற்கு சம வலுவானது. என்ன திடீர்னு மாதிரி சம வலுன்னு கேட்கான். இப்ப இன்ன இருக்கக்கூடியதுகள்ல எதை சுருக்கினா எங்களுக்கு இந்த விட வரும் என்று கேட்கான். இந்த இருக்கக்கூடியதுகளை சுருக்கினா எது அந்த விடைய எங்களுக்கு கொண்டு தரும் என்று கேட்கான். இதை செய்யணும் என்று சொன்னா சிம்பிளாக என்ன செய்ய போறோம்? இவரை நான் நியம வடிவத்துக்கு மாத்துறோம். அப்ப நியம வடிவத்துக்கு மாத்துவோம் என்று சொன்னால் இதுல சி மிஸ்ஸிங்ல. அப்ப நான் சேர்க்க போறேன் சியை சேர்த்தம் என்று சொன்னால் ஏபி சி சக சி பார சேர்க்க சக ஏசி பார். ஏசி பார
நான் நியம வடிவம் பி மிஸ்ஸிங், அப்ப பி சக பி பார சேர்க்க பி சி பார் வருதுல, அதுடன் நாங்க ஏ மிஸ்ஸிங் ஏ ஏ பார சேர்க்கம். என்ன விதிக்கமைய? பங்கிட்டு விதிக்கமைய. இப்ப நாங்க பெருக்குவமாக இருந்தால் ஏபிசி சக ஏபி சி பார் சக ஏ பி சி பார் சக ஏ பி பார் சி பார் சக ஏ பி சி பார் சக ஏ பார் பி சி பார். சொல்ல விளங்கானே? அப்ப எங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடியத நியம வடிவத்துக்கு மாத்தணும். அப்ப மாத்தின உடனே ஒரே மாதிரியான பெருமானம் 2 வருது. அப்ப இவரை நீக்குவோம். ஒரே மாதிரியான பெருமானம் 3ல, அப்ப இவரையும் நீக்கிறோம். நீக்கினா எங்களுக்கு என்ன விட வரப்போகுது? ஏபிசி ஏபிசி பார் ஏ பி பார் சி பார் ஏ பார் பி சி பார். இந்த விட எங்க வருதுன்னு பார்க்கணும். சரியா? மொத்தம் 4 உறுப்புல. அப்ப 4 உறுப்பை நாங்க பார்த்தோம்னால் ஏபிசி இருக்கு, ஏபி சி பார் இருக்கு, ஏ பி பார் சி பார் இருக்கு, ஏ பார் பி சி பார் இருக்கு. அப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். சரியா? இப்ப எங்களுக்கு இப்படி ஒன்று தந்தான்ல, ஏபி சக ஏசி பார் சக பிசி பார தந்தான். அப்படித்தானே? இதுல கோவைகளை பார்த்தீங்கன்னா நியம வடிவத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. நியம வடிவம் என்றால் இதுல சி மிஸ்ஸிங், நாம சிஹெச் சேர்க்கிறோம். இதுல பி மிஸ்ஸிங், நாங்க பிஹெச் சேர்க்கிறோம். என்ன விதிக்கமைய? பங்கீட்டு விதிக்கமைய. பிசி பார் ஏ மிஸ்ஸிங் ஏ சேர்க்கம். பெருக்கி போறோம். ஏபிசி ஏபிசி பார் ஏசி பார் ஏபிசி பார் ஏ பி பார் சி பார் சக ஏ பி சி பார் சக ஏ பார் பி சி பார கொடுக்கும். ஒரே மாதிரியான பெருமானம் 3 இடத்துல வருது பாருங்க. அப்போ ஏபிசி பார் ஏபிசி பார் ஏபிசி பார் எங்களுக்கு ஒன்றிருந்த காணும் அதே வலு விதிக்கு அமைய. அப்ப எங்களுக்கு என்ன மிஞ்சுதுன்னு பாருங்க. அப்போ மிஞ்சுது ஏபிசி, மிஞ்சுது ஏபிசி ஏபி சி பார் ஏ பி பார் சி பார் ஏ பார் பி சி பார். இவ்வளவு மிஞ்சுது. அது எங்க இருக்கு? 4வது படையில இருக்கு. சொல்ல விளங்கானே? அப்ப 13க்கு என்ன வரும்? 4வது எங்களுக்கு வரும். இப்ப நான் அடுத்த வினாவுக்கு வாரும். என்ன அவங்களுக்கு இவரு டிமோகன பேச வச்ச கேளில, அவங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் எனும் என்பதினை பூலியன் இயற்கணிதத்தின் டிமோகன் விதியினை பயன்படுத்தி சுருக்கும் பொழுது விடையாக இந்த கோவை எடுக்க. சரியா? அப்ப இந்த கோவை எங்களுக்கு எப்படி வருகிறது? இதுல ஏ சக பிசி சக ஏபி பார் முழுவதும் பார். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இந்த பிளஸ்ஸால இந்த டிமோகன் விதியை உடைக்கிங்க. இந்த பிளஸ்ஸால உடைச்சவங்களுக்கு என்ன வரும்? ஏ சக பிசி பார் பார் இன்டு ஏ பி பார் எங்களுக்கு பார் பார். இவ்வளவும் ஒரு கோவை, இவ்வளவும் ஒரு கோவை. இப்ப எங்களுக்கு இது 2 பெய்த்திரும். என்ன காரணம்? இரட்டை நிரப்பு விதிக்கமைய ஏ சக பி சி. அதே நேரம் இஞ்சங்களுக்கு என்ன வரப்போது? ஏ பி பார் எங்களுக்கு வரும், ஏ பி பார் வரும். இப்ப எங்களுக்கு இது என்ன செய்யப்படும் என்று கேட்டா, இந்த கோவையை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் இது இதோட பெருக்கப்படும். பெருக்கப்பட்ட என்ன வரும்? ஏ இன்டு ஏ பி பாரும் இது ஏ பி பார் பி சி வரும். இந்த கோவை இதோடையும் இதோடையும் பெருக்கப்படும். அப்ப இவரை எடுத்தோம்னு சொன்னா ஏ பி பார்னு கொடுக்கலாம். இதை எடுத்தோம்னா பி இன்டு பி பார் 0 இன்டு சி அவர் 0 ஆவார். அப்ப என்ன விளை வரப்போகுது? ஏ பி பார் எங்களுக்கு வரும். என்ன விட வரப்போகுது? எங்களுக்கு
ஏ பி பார் எத்தனையாவது? 4வது. என்ன செஞ்சிருக்கிறேன்? ரிப்பீட் பண்றேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஏ சக பி சக ஏ பி பார் இதான் அந்த கோவை. இந்த பிளஸ்ஸால இந்த டிமோகனை உடைச்சோம்னா என்ன செய்யும்? இந்த பார் அதுக்கு மேல மேல வந்துடும். இது ரெண்டும் நீக்கப்படும். காரணம் என்ன? இரட்டை நிரப்பு விதி. நீக்கினா ஏ சக பிசி இன்டூ ஏ பி பார் எங்களுக்கு வரும். இப்ப இதை நாங்க என்ன செய்யறோம்? அந்த ட்ரெண்டையும் இதோட பெருக்கிறோம். பெருக்கின எங்களுக்கு என்ன மிஞ்சும்? ஏ பி பார் எங்களுக்கு மிஞ்சும். இப்ப நான் 15க்கு வாரோம். 15 நாங்க எடுத்தோம் என்று சொன்னா எங்களுக்கு தரப்பட்ட மெய்நிலை அட்டவணையின் வரு விளைவிற்குரிய தர்க்க கூற்று. அப்ப இவருக்கான தர்க்க கூற்று என்னன்னு கேட்கான். இது உங்களுக்கு வடிவ தெரியுது என்ன? எக்ஸோர். ஏன் எக்ஸோர்? இரண்டில ஏதாவது ஒன்று ஒன்றாக இருக்கக்குள்ள அவுட்புட் ஒன்று, ரெண்டுல ஏதாவது ஒன்று ஒன்றாக இருக்கக்குள்ள அவுட்புட் ஒன்று, ரெண்டும் 0 இருந்தாலும் அவுட்புட் 0, ரெண்டும் ஒன்றா இருந்தாலும் அவுட்புட் 0. அப்ப இவர் எதை குறிக்கார்? ஏ எக்ஸோர் பி எங்களுக்கு குறிக்கார். இப்ப நான் 16வது வினாவுக்கு வார். 16வது வினாவை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இது எங்களுக்கு தெரியும். இது நன் கேட்டுகளை பயன்படுத்தி கோவை அமைய பெற்றிருக்கலாம். இப்ப எங்களுக்கு இவடத்த வருகின்ற விளைவை நாங்க என்னென்று சொல்லுவோம்? ஏ பார் என்று சொல்லுவோம். இவடத்த வார விளைவை பி பார் என்று நாங்க சொல்லுவோம். இவடத்த எங்களுக்கு வருகின்ற விளைவை சொல்லுவோம் ஏ பி பார் என்று சொல்லுவோம்ல. இஞ்சங்களுக்கு என்ன வரப்போகுது? ஏ பார் இன்டு பி பார் பார்ல. அப்ப கியூக்கு எங்களுக்கு என்ன வரும் என்று சொன்னால் ஏ பார் இன்டு பி பார் பார் இன்டு ஏ பி பார் முழுவதின் பார். இதான் கியூக்கான விளைவு. அதான வரப்போகுது. இவர் ஏ பார் சரி, பி பார் சரி. இங்க ஏ பார் பி பார் முழுவதின் பார், ஏபி முழுவதின் பார். இப்ப நாம விளைவெஞ்ச பாத்தீங்கன்னு சொன்னா இங்க அப்படி ஒன்றையும் காணல. அப்ப நாம மேற்கொண்டு அடுத்த லைனுக்கு மூவ் பண்றோம். என்ன இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இன்டுவால இந்த மேல இருக்கிற டிமோகனை உடைச்சோம்னு சொன்னால் என்ன வரும்? ஏ பார் பி பார் பார் பார். இந்த துண்டு பார் இதை உடைச்சத்தால வந்தது. இது பிளஸ் ஏ பி பார் பார். இப்ப இரட்டை நிரப்பு விதிக்கு அமைய இந்த ரெண்டு பாரும் பெய்த்திரும். போனா எங்களுக்கு என்ன வரும்? ஏ பார் பி பார் சக ஏ பி வரும். இப்ப இது ஓ கேட்டும் இல்லை, இது என் கேட்டும் இல்லை, எக்ஸ்னோர் நோட் கேட்டும் இல்லை, எக்ஸோர். அப்ப இது எந்த ஓண்டால் எங்களுக்கு தெரியும் ஏ சக பி என்று வரும். என்னடல் எங்களுக்கு தெரியும் ஏ பி என்று எங்களுக்கு வரும். நொட்டுண்டல் எங்களுக்கு தெரியும் ஏ பார் என்று வரும். இப்ப கியூக்கான விளைவு வேணும் என்றால் எக்ஸ் நோராண்டு பார்க்கணும்னால் இவரை ட்ரூத் டேபிள்ல போட்டு பார்க்கணும். அல்லது இன்னரிக்குத்தான ட்ரூத் டேபிள் இவரில இருந்து பூலியன் கோவை எடுக்கணும். அப்ப நீங்க இதுல பூலியன் என்று நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னால் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இது எக்ஸோர் தானே. அப்ப இவரு ஏ எக்ஸோர் பி. இஞ்சால ஏ எக்ஸோர் பி முழுவதின் பார் எடுங்க. அப்போ 0 உண்டாகும், 0 உண்டாகும். இவருக்கான பூலியன் கோவை எடுங்க. அப்போ நீங்க ஒன்றுகளை அடிப்படையாக கொண்டு சொப்படுத்தா என்ன வரப்போகுது? ஏ பார் பி பார். இந்த ஒன்றுகளை அடிப்படையாக கொண்டு சொப்படுத்தோம்னால் பெருக்க பெருமானம் எடுத்தா ஏபி வரும். அப்ப சொப்கோவை எடுக்கக்குள்ள ஏ பார் பி பார் சக ஏபி வரும். அப்ப எங்களுக்கு இந்த விளைவு எதனுடைய வரு விளைவாக இருக்கின்றதுன்னு பார்த்தால் ஏ எக்ஸோர் பிக்கான, அப்ப எக்ஸ் நோருக்கான விளைவாக எங்களுக்கு இருக்கின்றது. சொல்ல விளங்கானே? அப்ப இந்த விளைவு எதுக்கான விளைவு எங்களுக்கு தருது என்று கேட்டால் எக்ஸ் நோர். எப்படி கண்டுபிடிச்சோம்? இது எக்ஸோர், ஏ எக்ஸோர விளைவு. எக்ஸ்னோர் என்றால் 0க்கு ஒன்றும் 1க்கு 0 வரும். அப்ப வார விளைவை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் உண்மை அட்டவணையிலிருந்து கோவைகளை உருவாக்கி பார்க்கும். எங்களுக்கு என்ன விளை வரும்? அவர் விளைவாக வருவார். சரியா? அப்ப எங்களுக்கு என்ன விட ஏ எக்ஸோர் பி விளைவாக எக்ஸ் நோராக எங்களுக்கு இருப்பார். இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வாரம்ல.
அடுத்தாள நாங்க பார்த்தோம்னு சொன்னா நோர் வாயில்களை பயன்படுத்தி ஒரு SR7 விழுவி அமைக்கப்பட்டுள்ளது. மேலே தரப்பட்டுள்ள SR ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கான உண்மை அட்டவணையின் முறையே ABCD ஆகியவற்றின் பெருமானங்கள் யாதாக இருக்கும். சரியா? இப்ப இவ்விடத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன? எக்ஸோர் SR ஃபிளிப் ஃப்ளாப்பை நாங்க பார்க்கறதுக்கு முதல் நோர் தர்க்கப்படலினுடைய செயற்பாடு எங்களுக்கு தெரியணும். இதான நோர். நோர் எப்படி தொழிற்படும் என்று சொன்னால் RS என்று சொன்னா இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இதுல உள்ளீடு அடுக்கம் என்ன? R அடுக்கம் S அடுக்கம் 0 0 0 1 1 0 1 1. இப்ப நாங்க சொல்லுவோம் என்ன? O என்று சொல்லுவோம். இவரை நான் நோர் என்று சொல்ல போறேன். ஓண்டா எங்களுக்கு என்ன வரும்? 0 1 1 1. நோர்னா இந்த ஓவின் விளைவின் மறுதலையாக வரும். அப்ப 1 0 0 0. அப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்று கேட்டா, உள்ளீடுகள்ல ஏதாவது ஒன்றாக இருந்தால், உள்ளீடுகள்ல ஏதாவது ஒன்றாக இருந்தால் வருவிளைவு என்னவாக இருக்கும்? 0ஆக இருக்கும். என்ன விஷயம் உங்களுக்கு தெரியும்? உள்ளீடுகள்ல ஏதாவது ஒன்றாக இருந்தால் வருவிளைவு என்னவாக இருக்கும்? 0ஆக இருக்கும். எதுல? நோர்ல. இப்ப நான் அதை பேஸா வச்சு அப்ப நான் அவர் என்ன செய்யறேன்? ஒரு சைட்ல நோட் பண்ணி வைக்கிறேன். என்ன? அப்ப நான் RS நோர் எங்களுக்கு என்ன வரும் என்று நோட் பண்ணி வைக்கிறேன். 0 0 0 1 1 0 1 1. அப்ப உள்ளீடுகள்ல ஏதாவது எங்களுக்கு ஒன்றாக இருந்தால் வருவிளைவு 0ஆக இருக்கும் நோர்ல. இப்ப நாங்க கேள்விக்கு வரோம். இப்ப நான் கேள்வி எடுத்தோம் என்று சொன்னா இந்த கேள்வியை பொறுத்த வரையில இதுல 1 0 என்றால் 6 1 இவர் 1 என்று சொன்னால் இது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு என்ன வரும்? 0 ஆயிரும். ஏன்? உள்ளீடுகள்ல ஏதாவது ஒன்றுண்டா மற்ற உள்ளீடு என்னவாக இருந்தாலும் அவுட்புட் 0. இதுவும் 0 6ம் 0. அப்ப வருவிளைவு என்ன வரும்? 1 வரும். அப்ப எங்களுக்கு இவர் சரி. இப்ப எங்களுக்கு அடுத்தது என்ன வரப்போகுது? 0 0. இப்ப ரெண்டும் 0ஆக இருந்தால் இதுவும் 0 இதுவும் 0 என்றால் எங்களுக்கு அவுட்புட் வராது. காரணம் இந்த உள்ளீடு என்ன என்று தெரியாத நிலையில் எங்களுக்கு என்ன வராது? அவுட்புட் வராது. அந்த உள்ளீடு எங்களுக்கு என்ன என்று தெரியாத நிலையில அவுட்புட் வராது. அப்ப அந்நேரம் என்ன செய்யும்? முந்திய செல்லுபடியான பெருமானத்தை நினைவில் கொள்ளும். முந்திய செல்லுபடியான பெருமானத்தை நினைவில் கொள்ளும். அப்ப முந்திய செல்லுபடியான பெருமானம் எங்களுக்கு என்ன இருக்கின்னு பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு கியூவுக்கு 1 இருக்கின்றது. அப்ப கியூவுக்கு 1 இருக்கின்றது. கியூபாருக்கு எங்களுக்கு என்ன இருக்கின்றது? 0 இருக்கின்றது. அப்படின்னால் இவருக்கு 0ம் இவருக்கு 1ம் கூடுபடும். சொல்ல முழங்கானே. அப்ப எங்களுக்கு அங்க என்ன விளைவு வரும் என்று சொன்னால் கியூவுக்கு எங்களுக்கு 1 வரும், கியூபாருக்கு எங்களுக்கு 0 வரும். சரியானே? அப்ப முந்திய செல்லுபடியான பெருமானத்தை என்ன செய்யும்? நினைவில் கொள்ளும். அப்ப எது முந்திய செல்லுபடியான பெருமானம்? இவர்தான் முந்திய செல்லுபடியான பெருமானம். 1 0. இப்ப நான் அடுத்த என்ன செய்யறேன்? பெருமதியை மாத்துறேன். எப்படி மாத்துறேன்? பெருமதி மாத்த போறோம். 0 1 S-க்கு 0 R-க்கு 1. R 1 வந்தா Q என்ன வரப்போகுது? எங்களுக்கு 0 வரும். R 1 வந்தா Q 0 வரும். Q 0 என்றால் இதுவும் 0, இது 0 என்றால் Q பார் 1. அவங்களுக்கு என்ன நடக்க போது? R எங்களுக்கு 1ஆக இருக்கக்குள்ள S வந்துட்டு 0ஆக இருந்தால் எங்களுக்கு Q வந்துட்டு என்னவாக இருக்கும் என்றால் 0ஆக இருக்கும். Q பார் வந்துட்டு என்னவாக இருக்கும்? 1ஆக இருக்கும். நாங்க இங்க பார்த்தோம். R-க்கு 1 கொடுத்தா Q ஆட்டோமேட்டிக்கா 0 தான். எங்களுக்கு S 0 என்றால் கியூவினுடைய உள்ளீட்டை எடுக்கிறபடியால Q பார் எங்களுக்கு என்ன வரப்போகுது? 1 வரும். அப்ப என்ன விளைவு வரும் என்றால் எங்களுக்கு A 1 வரும், B 0 வரும்,
C0 வரும், D1 வரும். அப்ப எங்களுக்கு 17க்கு என்ன விட வரப்போகுது? 2வது விட வரப்போகுது. சொல்ல விளங்குதானே? ரைட். இப்ப நாங்க அடுத்த ஆளுக்கு வரோம்ல. இப்ப OS தொடர்பான கேள்வி. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கேட்ஸ் தொடர்பான கேள்வி எங்களுக்கு எத்தனை? 1 2 3 4 கேள்விகள், 5 கேள்விகள் தரப்பட்டிருக்கின்றது இல்ல? 5 கேள்விகளும். நம்பர் சிஸ்டம் தொடர்பான கேள்வி எத்தனை தந்திருக்கான் எங்களுக்கு? 1 2 3 4 5 கேள்விகள், 6 கேள்வில 2 4 6 கேள்விகள் நம்பர் சிஸ்டத்திலேயும் 5 கேள்விகள் கேட்ஸில் இருந்தும் MCQ கேட்டிருக்கான். ஆனா அந்த கேள்வி எங்களுக்கு பார்ட் 2ல பி பார்ட்லையும் என்ன செய்யும்? 15 மார்க்ஸுக்கான கேள்வியாக எங்களுக்கு வரும். அப்ப அதனால அதனுடைய எண்ணிக்கையை குறைச்சி ஏயில் எங்களுக்கு 6 எடுத்திருக்கான். அது மாறுபடுமா? அது இப்ப ஃபைனல் எக்ஸாமில் எத்தனை வாரம்னு சொல்லக்கூடிய மாதிரி நம்ம முன்கூட்டி எதை சொல்ல முடியாது? இந்த பேப்பர்கள்ல எத்தனை வினாக்கள் வரும் என்பதை முன்கூட்டி எங்களுக்கு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்? பணி செயல் முறைமையின் பிரதான தொழிற்பாடு பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. இப்ப நினைவக முகாமை அவர செயற்பாடு. ஏன் நினைவக முகாமை செய்யணும்? ஒரே நேரத்துல பல முறை வழியாக்கங்கள் எங்கட கணனியில் முறை வழிப்படுத்தலுக்காக வருகின்ற பொழுது குறைந்த அளவான இடத்தினை கொண்டிருக்கக்கூடிய நினைவகத்தை அந்த செயல்முறைகளுக்கு இடையே பகிர்ந்து கொடுக்கணும். அப்படி பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது வருகின்ற பிரச்சனைகளை கையாளுகின்ற தொழிற்பாடு OS உடையதாக இருக்கும். ப்ராசஸ் ஷெட்யூலிங் OS உடைய பணி என்ன? முறை வழிப்படுத்தலுக்காக அங்க பல முறை வழியாக்கங்கள் இருக்கக்கூடிய நிலையில எந்த அவற்றை முறை வழிப்படுத்தலுக்கு அனுப்பணும் என்பது யார செயற்பாடாக இருக்கும்? ப்ராசஸ் ஷெட்யூலிங் எங்களுடைய தொழிற்பாடாக இருக்கும். ஃபைல் ஹேண்ட்லிங் என்ன? கோப்புக்களை திறக்கிற, கோப்புக்களை நினைவகத்தில் சேமிக்க இடத்தை பெற்றுக் கொடுக்கிற, கோப்புக்களை அழிக்கிற, பேரை மாற்றுறது எல்லாம் கோவை கையாளுதலும் OSனுடைய தொழிற்பாடுகளாக எங்களுக்கு இருக்கும். வைரஸ் கண்டறிதல் OSனுடைய தொழிற்பாடா? இல்லை. அடுத்தது பயனர் இடைமுகத்தை வழங்குறது. இப்ப நம்ம கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதுபோல கொமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் என்று சொல்லப்படுகின்ற இடைமுகங்கள் எங்களுக்கு வழங்கப்படும் OS ஆல. அப்ப OSனுடைய பணிகளை நாங்க பார்க்கக்குள்ள என்ன சொல்ல போறோம்? ABCE நாங்க சொல்ல போறோம். இப்ப நான் 19க்கு மாறோம். தனி நபர் கணனிகளை தொடக்குவதற்கு வழக்கமாக பயன்படுத்தப்படுவதை சொல்லுவோம் என்னையாம்? நிலை பொருளை நாங்க சொல்லுவோம் ஃபர்ம்வேர். ஃபர்ம்வேர் எங்களுக்கு எங்க இருக்கும்னு சொன்னால் பயோஸுக்குள்ள இருக்கும். ரைட். எங்களோட ரொம்மிக்குள் இருக்கக்கூடிய அந்த மென்பொருளை சொல்லுவோம் என்னையாம்? நிலை பொருள் என்று நாங்க சொல்லுவோம். பிறல் பொருள்னு சொன்னால் நாங்க அலகு 6ல படிச்சோம். கணனிக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மென்பொருட்களை நாங்க என்ன சொல்லுவோம்? பிறல் பொருள் என்று நாங்க சொல்லுவோம். அட்வேர்ன்னு சொன்னால் இப்ப அட்வேர் வந்துட்டு எங்களோட அனுமதி இல்லாமல் கணனியில் நிறுவப்பட்டு விளம்பரங்களை காட்சிப்படுத்துவதற்காக உள்ள ஆளாக இருக்கும். லைவ்வேர் என்று கேட்டால் எங்களுக்கு என்ன சொல்லுவோம்? அந்த கணனி மென்பொருள் மற்றும் நிலைப்பொருட்களை பயன்படுத்தி கணனியை இயக்குவதற்கான இயலுமையுடைய ஆளை சொல்லுவோம் லைவ்வேர்னு சொல்லுவோம். அப்ப பூட் அப் செய்வதற்கான பயோஸ் எங்க இருக்கும்? நிலைப்பொருள் எங்களுக்கு இருக்கும். சாதனத்தை கட்டுப்படுத்தி பணி செயல் துறையுடன் எதனூடாக சம்பந்தப்படுகின்றது? என்னது டிவைஸ் கண்ட்ரோலர்? முதல் அதை விளங்கிக் கொள்ளணும். டிவைஸ் கண்ட்ரோலர் நாங்க எடுத்தோம்னு சொன்னா எதுக்காக வேண்டி டிவைஸ் கண்ட்ரோலர் வருது? 6 டிவைஸ் கண்ட்ரோலர் எங்களுக்கு தெரியும். டிவைஸ் கண்ட்ரோலர் தொழிற்பாடு எவ்விடத்தை வருதுன்னு எங்களுக்கு தெரியும்ல. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? எங்கட கணனியினுடைய டெஸ்க்டாப்ல நாங்க எங்கட வேலைகளை செய்யறோம்ல. இதான் எங்கட டெஸ்க்டாப்னு வைங்களேன். கணனியில நம்ம வேர்டை பயன்படுத்தி வேலை செஞ்சுக்கொண்டிருக்கோம். நான் வேர்டுல பிரிண்டுக்கான கட்டளையை கொடுக்க. என்ன கட்டளை? பிரிண்டுக்கான கட்டளை வேர்ட்ல இருக்கக்கூடிய கட்டளை கொடுத்தா வேர்ட்
பிரிண்டுக்கான கட்டளை யாருக்கு பாஸ் பண்ணும்? ஓஎஸ்க்கு தான் பாஸ் பண்ணும். யாருக்கிட்ட பாஸ் பண்ணும்? ஓஎஸ் கிட்ட சொல்லும் இந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணி தாங்கண்டு. பிரிண்டர வேலை என்னன்னு சொன்னா, இப்ப பிரிண்டர் இங்க இருக்க போகுது, இஞ்சான் பிரிண்டர் இருக்கும், இதான் பிரிண்டர். இவரை சொல்லும் என்னையா? பிரிண்டர். பிரிண்டரை உற்பத்தி செஞ்சவன் பிரிண்டர் எவ்வாறு தொழிற்படணும் என்கிறதுக்கான ஒரு மென்பொருளையும் எங்களுக்கு தந்திருக்கான். அவரை சொல்லுவோம் என்று கேட்டால் டிவைஸ் டிரைவர் என்று நாங்கள் சொல்லுவோம். என்னென்று சொல்லுவோம்? டிவைஸ் டிரைவர் என்று நாங்கள் சொல்லுவோம். டிவைஸ் டிரைவர். அப்ப டிவைஸ் டிரைவர் எங்க இருக்கும்? எங்கட கணனியில நிறுவப்பட்டிருக்கும். நவீன கணனிகள் லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் வன்பாகங்களை இயக்குவதற்கு தேவையான டிரைவர்ஸ்களை கொண்டிருக்கின்றது. அப்ப இவரதுக்கு நல்ல விளங்கணும், பிரிண்டர் என்பது ஒரு வன்பாகம். எம்எஸ் வேர்டுல பிரிண்ட் பண்றதுக்கான கட்டளை இருக்கிறது. இவன் இதுல கூட இருக்கீங்க, எங்களுடைய இந்த பிடிஎஃப்ல கூட என்னென்ன இருக்குது? பிரிண்டுக்கான கட்டளை இருக்குது. இப்ப நான் பிரிண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டளையை பிரஸ் பண்ணினால் அந்த கட்டளை யாருக்கு பாஸ் பண்ணப்படும்? ஓஎஸ்க்கு பாஸ் பண்ணப்படும். ஓஎஸ் அந்த கட்டளை யாருக்கு பாஸ் பண்ணுவார்? டிவைஸ் டிரைவருக்கு பாஸ் பண்ணுவார். டிவைஸ் டிரைவர் என்ன? பிரிண்டர் டிவைஸ் டிரைவர், அது ஒரு சாஃப்ட்வேர். அப்படின்னா பிரிண்டர் எவ்வாறு தொழிற்படணும் என்பதற்கான கட்டளை யாரிடம் இருக்கும் என்று சொன்னால் டிவைஸ் டிரைவரிடம் இருக்கும். டிவைஸ் டிரைவர்ங்கிறது என்ன? ஒரு சாஃப்ட்வேர். டிவைஸ் டிரைவர் பிரிண்டருக்கு மட்டும் இல்லை, கீபோர்டுக்கும் டிவைஸ் டிரைவர் இருக்கு, எங்களோட மவுஸுக்கும் டிவைஸ் டிரைவர் இருக்கு, எங்களுடைய ரெம்முக்கும் டிவைஸ் டிரைவர் இருக்கு, எங்களுடைய சிடி டிரைவ் இருக்கு தானே, அதுக்கும் டிவைஸ் டிரைவர் இருக்கு. அப்ப எங்களோட கணனியில் பொருத்தப்பட்டுள்ள சகல வன்பாகங்களும் எவ்வாறு தொழிற்படணும் என்கிறதுக்கான கட்டளையை சொல்லுவோம் டிவைஸ் டிரைவர். டிவைஸ் டிரைவர் என்ன செய்யும் என்று சொன்னால், நம்ம எங்கட கணனி என்ன செய்ய போறோம்? எங்கட கணனியில் உள்ள இருக்கக்கூடிய போர்டு ஒன்றுடன் பொருத்திருப்போம். இதான் எங்கட கணனியில் இருக்கக்கூடிய பிரிண்டருக்கான போர்டு. என்ன போர்டு? யூஎஸ்பி போர்டு. இந்த போர்ட்டுடன் சேர்த்த மாதிரியாக ஒரு சிப் ஒன்று இருக்கு. இப்ப டிவைஸ் டிரைவர் என்ன செய்யும் என்று கேட்டால், அந்த சிப் தான் எங்கட டிவைஸ் கண்ட்ரோலர் என்று சொல்லக்கூடிய சாதனம். அந்த டிவைஸை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வன்பொருளாக என்ன இருக்கும் என்று சொன்னால் இந்த டிவைஸ் கண்ட்ரோலர் எங்களுக்கு இருக்கும். டிவைஸ் கண்ட்ரோலர். அப்ப அதோடத்தான் இந்த பிரிண்டர் என்ன செய்யப்படும்? இணைக்கப்பட்டிருக்கும். இப்ப டிவைஸ் டிரைவர் என்ன செய்வார்? இந்த டாக்குமெண்ட்டை நீங்க பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி டிவைஸ் கண்ட்ரோலர்ல இருக்கக்கூடிய சாதனத்துக்கு கட்டளை கொடுப்பார். அவர் அதை பயன்படுத்தி பிரிண்டருக்கு அந்த சமிஞ்சியை பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுப்பார். அப்ப டிவைஸ் கண்ட்ரோலர் பணி செயல் முறைமை எதனூடாக சம்பந்தப்படும் என்று கேட்டால் சாதன இயக்கியூடாக சம்பந்தப்படும். டிவைஸ் கண்ட்ரோலர் ஒரு ஹார்ட்வேர், டிவைஸ் டிரைவர் என்னவாக இருக்கும் என்று கேட்டால் எங்களுக்கு சாஃப்ட்வேராக இருக்கும். சரியா? அப்ப எங்களுக்கு 20வது கேள்விக்கு என்ன விட வரப்போது? எங்களுக்கு 4வது விடையாக வரும். அடுத்தது வாரம் பின்வரும் கூற்றுகளை கருதுக. என்னையா? வலையமைப்பில் உள்ள டிஹெச்சிபி சேவையகம். இவரை சொல்லுவோம் டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால் சர்வர். வேற வேலை என்ன? எங்கட வலையமைப்பில் இப்ப பாருங்க, அப்போ ஓஎஸ் கேள்வி எங்களுக்கு எத்தனை? 1 2. அப்ப அதுல 2 கேள்விதான், 3 கேள்விகள் எங்களுக்கு ஓஎஸ் கேள்வி. சரியா? இந்த நம்பர் தான் உங்களுக்கு வர முடியல, உங்களுக்கு என்ன செய்யலாம்? அது கூடலாம், அது குறையலாம். சரியா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? நெட்வொர்க் கேள்விக்கு நாங்க வரோம். நெட்வொர்க் கேள்வியை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இதுல எங்களுக்கு என்ன தரப்படுது? அதுல எங்களுக்கு என்ன தரப்படுதுன்னு சொன்னால் பின்வரும் கூற்றுகளை கருதுக. ஓர் வலையமைப்பில் டிஹெச்சிபி சேவையகம் வலையமைப்பு சாதனங்களுக்காக ஐபி முகவரிகளை இயக்க முறையாக ஒதுக்குது. இயக்க முறை கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக தன்னியக்கமாக ஒதுக்கும். எஸ் நோ கேட்டால் எஸ். இப்ப நீங்க
இதான் உங்களோட ஸ்விட்ச் வைங்களேன், ஒரு நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச். இதுல உங்களோட கம்ப்யூட்டர் இருக்குது, என்னது கொம் 1 இருக்குது, அதுபோல உங்களோட கொம் 10 இருக்குது, அதுபோல உங்களுக்கு ப்ராக்ஸி சர்வர் இருக்குது, உங்களுக்கு டிஹெச்சிபி சேவையகம் எங்களுக்கு இருக்குது. டிஹெச்சிபி சேவையகம் இருக்கும் என்று சொன்னால் அப்ப 1 தொடக்கம் இங்க கணனி 10 கொம் 10, இங்க ப்ராக்ஸி 11 டிவைஸ். இந்த 11 டிவைஸுக்கு நான் ஐபி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யார் கொடுக்க போறா? டிஹெச்சிபி சேவையர் கொடுக்க போறார். இந்த டிஹெச்சிபி சேவையம் என்ன செய்யும்? எங்களோட கணனி ஓன் ஆகக்கூடிய நிலையில தன்னியக்கமாக எதை கொடுக்கும் சொன்னால் ஐபிக்களை கொடுக்கக்கூடியதாக எங்களுக்கு இருக்கு. சரியா? ஏழுமா ஏழுமா டிஎன்எஸ் சேவையகம் ஆள்கள பெயர்களை ஐபி முகவரிகளாக மொழிபெயர்க்கும். என்னது? டொமைன் நேம் சர்வர். இப்ப உங்களுக்கு தெரியும் டொமைன் நேம் சர்வர் எங்க தொழிற்படுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? டொமைன் நேம் சர்வரை நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னா டொமைன் நேம் சர்வர் பின்வருமாறு எங்களுக்கு தொழிற்படும் பார்க்கலாம்ல. எப்படி தொழிற்பட போகுது? டொமைன் நேம் சர்வர் தொழிற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப இதான் உங்களோட கணனின் வைங்கள. இப்ப நீங்க தொழிற்படுத்துவதற்கான இது ஒரு ஸ்விட்ச், இதுல உங்களோட கணனி இருக்கின்றது. இப்ப உங்களோட கணனி ரவுட்டருடன் இணைக்கப்பட்டு ஐஎஸ்பியின் உதவியுடன் இப்ப ஒரு வெப் சர்வர், என்ன இப்ப உதாரணம் google.com சர்வர் வைங்கள. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இவ்விடத்தை இருந்து ரைட், எப்படி எல்லாம் காம்ப்ளிகேட்டடா கருத்த வேலை. இப்ப நான் என்ன செய்யறேன்? இதான் என் கம்ப்யூட்டர். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இதுல google.com நான் டைப் பண்றேன். இப்ப google.com சொல்லக்கூடிய சொல் யாருக்கு தெரியாது? எங்கட கணனியில் இருக்கக்கூடிய சாதனங்களுக்கு தெரியாது. அப்ப google.com என்று சொல்லுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் சொல்றீங்க. அந்த ஐபி அட்ரஸ் எடுத்தா தான் கூகுள் சர்வருக்கு என்ன செய்யலாம் என்ற வேண்டுகோள் அனுப்பலாம். google.com சர்வராக இருப்பார். இப்ப இந்த கணனி என்ன செய்யும் என்று கேட்டால், இந்த google.com அப்படியே பொதி பண்ணி எங்க அனுப்பும்? டிஎன்எஸ் சர்வருக்கு அனுப்பும். டொமைன் நேம் சிஸ்டம் சர்வருக்கு என்ன செய்யும்? அனுப்பும். இவர் என்ன செய்ய போறார் என்று கேட்டால், ஐபி முகவரிகளுக்கான தள பெயர்களை வழங்குவதற்காக அடைவு தேடல் முறைமையை வழங்குவார். என்னையா? ஐபி தள பெயர்களுக்கான ஐபி முகவரிகளை வழங்குவதற்கான அடைவு தேடல் முறைமை என்ன செய்ய போறார்? இவர் வழங்குவார். அப்ப நம்ம google.com ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனே இவர் என்ன செய்வார்? அந்த google.com ஐபி அட்ரஸ் கொடுக்க போறார். எந்த கணனி அந்த ஐபியை பயன்படுத்தித்தான் கூகுள் சேவையகத்திற்கான வேண்டுகோளை, அந்த google.com வேண்டுகோளை என்ன செய்யும்? அனுப்பும். அப்ப வேண்டுகோள் வழங்கப்பட்டதும் எந்த கணனிக்கு என்ன வரப்போது? HTML பேஜ் எங்கட கணனிக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம். அப்ப டிஎன்எஸ் சேவையகம் என்ன செய்து? இந்த ஆள்கள பேர் அல்லது தளப்பேருக்கான எதை கொடுக்குது? ஐபியை கொடுக்கின்றது. வைஸ் வர்சாவா? ஐபியை கொடுத்தோம்னா தளப்பேரையும் எங்களுக்கு தரும். அப்ப டிஎன்எஸ் சேவையகம் ஆள்கள பெயர்களை ஐபி முகவரிகளாக மொழிபெயர்க்குமான்னு கேட்டால் ஆம். ப்ராக்ஸி சேவையகம் அண்மையில் அடையப்பட்ட வலை பக்கங்களை பதுக்குகின்றது. எஸ் ஆனவான கேட்டால் எஸ். அதுவும் மிக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஐபிக்களை அவர் என்ன செய்ய போறார்? பதுக்குவார். என்னது? அவர் ப்ராக்ஸியினுடைய தொழிற்பாடு என்ன? இப்ப உதாரணம், உங்களுடைய ஸ்கூல் லெப்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும்னு சொன்னா புள்ளைகள் என்ன செய்யறான்? இப்ப நோமலாக இதான் உங்களுடைய ஸ்கூல் லெப்ல. இப்ப என்ன செய்யறான்? புள்ள doenets.lk இணையதளத்துக்கு என்ன செய்யறான்? doenets இணையதளத்துக்கு போறான். இவ்விடத்தை உங்களோட என்ன இருக்குது? ஸ்கூல் ப்ராக்ஸி இருக்குது. ஸ்கூல் ப்ராக்ஸி இருக்குது. அப்ப யாரும் அந்த doenets.lk எக்ஸிஸ்ட் பண்ணக்குள்ள ப்ராக்ஸியினூடாகத்தான் அந்த ரிக்வெஸ்ட் போகும்.
இப்ப உங்களுடைய ஸ்கூல் லெப்ல இருக்கக்கூடிய கணனிகள். இப்ப உங்களோட பிள்ளைகள் என்ன செய்யறான், மிக அடிக்கடி அந்த லெப்பை பயன்படுத்துறான். மிக அடிக்கடி என்ன செய்யறான், லெப்பை பயன்படுத்தி நெட்டில கைடை டவுன்லோட் பண்றான். கைடை டவுன்லோட் பண்ணக்குள்ள ப்ராக்ஸி ஐடென்டிஃபை பண்ணும் இந்த இணைய வளம் என்ன செய்யப்படுகிறது, அடிக்கடி எக்ஸஸ் பண்ணப்படுகின்றது படியால அந்த கைடு நெஞ்சிடும் தண்ட பதுக்கிற வச்சிடும். இப்ப நான் அடுத்த முறை இன்னொரு நாள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தா இப்ப டூஇனெட்ஸ் டோட்டலுக்கு இப்போ அது எங்க போகும், ப்ராக்ஸில இருந்தானே நீ குயிக்க வரும். அப்ப இவ்வளவு தூரம் போறதுக்கான அந்த டிஸ்டன்ஸ் என்ன செய்யப்படுது, குறைக்கப்பட்டு வேகமாக இணைய வளங்களை அணுகுவதற்கு ப்ராக்ஸி என்ன செய்து உதவுது. அதுக்காக என்ன செய்து அடிக்கடி அணுகப்படுகின்ற இணைய வளங்களை தன்னை பதுக்கில் வைத்திருக்கிறது, கேஸில் வைத்திருந்து வழங்குகின்றது. அப்ப எங்களுக்கு இந்த 3 கூற்றும் என்னது எங்களுக்கு சரி. அடுத்து நாங்க பார்க்கலாம் டிசிபி ஐபி வலையமைப்பில் உள்ள டிரான்ஸ்போர்ட் புரோட்டோகால் டேட்டா யூனிட் என கருதப்படுவது. அப்ப எங்களுக்கு பார்க்கலாம் அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த அப்ளிகேஷன் லேயர்ல எங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னு கேட்டால் டேட்டா இருக்கு, தகவல் இருக்குங்களா. அப்ளிகேஷன் லேயர்ல தகவல் இருக்கு. எங்களுக்கு முன் வைப்பு அடுக்குல அது என்னவாக மாறிடும், டேட்டா ஸ்ட்ரீமாக மாறிடும். தரவு தொடராக அவர் என்ன செஞ்சிடும் எங்களுக்கு மாறிடும். நெட்வொர்க் டிரான்ஸ்லேயர்ல அது என்னவாக மாறும், ஓஎஸ்ஐயா நான் கதைக்கிறது ஓஎஸ்ஐ 7 அடுக்கு மாதிரியில கதைக்கிறேன். அப்ப எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர்ல அந்த தரவு கூறு என்னென்று சொல்லுவோம், செக்மெண்ட் கூறு என்று நாங்கள் சொல்லுவோம். நெட்வொர்க்ல அது என்னவாக மாறிடும், எங்களுக்கு பெக்கெட்டாக எங்களுக்கு மாறிடும். எங்களுக்கு டேட்டா லிங்க் லேயர்ல அவர் என்னவாக மாறிடுவார், ஃப்ரேமாக மாறிடுவார். எங்களுக்கு பிசிக்கல் லேயர்ல என்னவாக மாறும், பிட்டுகளாக எங்களுக்கு மாறும். சொல்ல விளங்கானே. அப்ப இது ஒவ்வொரு லேயர்லையும் இருக்கக்கூடிய தரவு கூறுகளாக நாங்க பார்க்கலாம். இப்ப டிசிபி ஐபியில் உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்போர்ட் லேயர் தொழிற்பாட்டத்தை ஆற்றுவார். அப்ப டிரான்ஸ்போர்ட் லேயர்ல எங்களுக்கு என்ன வருது, செக்மெண்ட் எங்களுக்கு வரும். மெசேஜ் எங்களுக்கு எங்க வரும், அப்ளிகேஷன் லேயர்ல எங்களுக்கு வரும். சாளரத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா, இல்லை. அவங்களுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னு கேட்டால் 3வது எங்களுக்கு வரும். இப்ப நான் ஒத்திசைவு சமிஞ்சையிலிருந்து என்ன ஒத்திசைவு, அனலாக் சமிஞ்சை இலக்கமுறை சமிஞ்சைகளுக்கு மாற்றம் செய்ய டேஸ் பயன்படுத்தப்படும். இவ்விடத்துக்கு நாங்க நிறைய விடைய பார்த்தோம் இல்லையா, என்ன தகவல்களை குறிமுறையாக்குற பண்பேற்றுகின்ற குறிமுறையாக்குற என்று சொல்லக்கூடிய வேலையில நாங்க பார்த்தோம்ல. இதுல பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்குதுல, என்ன இலக்க தரவை நாங்க சொல்லுவோம், அவரை அனலாக் சிக்னல் என்று நாங்க சொல்லுவோம்ல. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், ஒத்திசைவு சமிஞ்சையிலிருந்து என்னையாம் அனலாக் சிக்னல் இருந்து எங்களுக்கு டிஜிட்டல் சிக்னலுக்கு மாற்ற டேஸ் பயன்படுத்தப்படும். என்ன டேஸ் என்று சொன்னா, இப்ப எங்களுக்கு தெரியும் அனலாக்க நாங்க அனலாக்காக மாற்றணும்னு சொன்னா நாங்க என்ன நுட்பத்தை பயன்படுத்துவோம், ஏஎம் பயன்படுத்துவோம், எஃப்எம் பயன்படுத்துவோம், பிஎம் நாங்க பயன்படுத்துவோம். சரியா? அதுபோல அனலாக்க நான் டிஜிட்டலாக மாற்றணும்டா ஏஎஸ்கே நாங்க பயன்படுத்துவோம், எஃப்எஸ்கே நாங்க பயன்படுத்துவோம், பிஎஸ்கே நாங்க பயன்படுத்துவோம்ல. அதுபோல டிஜிட்டல நான் அனலாக்காக மாற்றணும்னு சொன்னா நாங்க என்ன பயன்படுத்துவோம், பிசிஎம் நாங்க பயன்படுத்துவோம்ல. சாரி, எங்களுக்கு அனலாக்க டிஜிட்டலாக மாற்றணும்டா நாங்க எதை பயன்படுத்துவோம், பிசிஎம் நாங்க பயன்படுத்துவோம். டிஜிட்டல அனலாக்காக நாங்க பயன்படுத்தணும்டா ஏஎஸ்கே எஃப்எஸ்கே பிஎஸ்கே நாங்க பயன்படுத்துவோம்ல. அதுபோல டிஜிட்டல
டிஜிட்டல் சமிஞ்சியாக மாற்றணும் என்று சொன்னா நாங்க என்ன பயன்படுத்துவோம்? என்ஆர் ஜெட் லெவல், என்ஆர் ஜெட் இன்வெர்டட் மென்செஸ்டரை நாங்க பயன்படுத்துவோம்ல. இதெல்லாம் என்னது? குறிப்பேற்ற நுணுக்கங்கள், நுட்பங்கள் என்று நாங்க சொல்லுவோம். அப்ப கேள்வி என்னையாம், அனலாக்க டிஜிட்டலாக மாற்ற போறோம். அப்ப அனலாக்க டிஜிட்டலாக மாற்றோம் என்ன வரப்போது? துடிப்புக்குறி மட்டிசைப்பு வரும். இது 3 படிமுறைகளுக்கு உட்பட்டு மாற்றப்படும்ல. என்ன 3 படிமுறை? நாங்க சொல்லுவோம் சேம்பிளிங் என்று நாங்க சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்லுவோம்? சேம்பிளிங், குவான்டைசிங் என்று சொல்லுவோம். 3வது எங்களுக்கு கோடிங், என்ன என்கோடிங் என்று நாங்க சொல்லுவோம். இந்த 3 படிமுறைகள்ல இந்த சேம்பிளிங்க பேஸா வச்சு ஃபைனல்ல 2 வருஷம் எங்களுக்கு 2-3 வருஷம் எங்களுக்கு வினாக்கள் வந்திருக்கணும். உங்களுக்கு தெரியும், நாம அதை பார்த்திருக்கோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 23க்கு 5 எங்களுக்கு வரும். அடுத்த நாங்க வாரம் நெட்வொர்க் சார்ந்த கேள்விக்கு வாரோம்ல. எஸ் அஜந்தன். சார் அனலாக் டேட்டாவை டிஜிட்டல் சிக்னலாக மாற்றுறது தானே பீஸ்? அனலாக் டேட்டாவை டிஜிட்டல் சிக்னலாக மாத்துறது பிசிஎம். சார் அப்போ சிக்னல்ஸ் டேட்டாஸை மாற்றுற அந்த மாதிரி. ஓ, இப்ப அத டேட்டான்னு சொன்னா நம்மளால உருவாக்கப்படுகின்ற அந்த தரவு கணனில் இருக்கக்கூடிய என்ன வடிவில் இருக்க போதும்? சிக்னலை தான் இருக்கும். இப்ப நான் அவடத்துக்கு கற்பிக்க கூட உங்களுக்கு சொன்னேன், ஒத்திசை டேட்டாங்கிறது அது ஒரு தேக்கத்திலேயோ அல்லது ஒரு கருவியில் இருக்க போதும். கருவியில் இருக்கக்குள்ள அவர் என்ன வடிவில் இருக்க போறார்? சிக்னலாகத்தானே எங்களுக்கு இருக்க போறார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த ஃபைல் இருக்குத்தானே, இப்ப இந்த ஃபைல் எங்களோட கணனியினுடைய ஹார்ட் டிஸ்க்ல என்ன வடிவில் இருக்க போதும்? டிஜிட்டல் சிக்னலாகத்தான் என்ன செய்ய போது? இருக்க போதும். எஸ்னவா? இப்ப நான் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னா இதே வடிவில உங்களுக்கு வருதா? இப்ப நான் ஊடகத்தினூடாக அந்த தரவு அனுப்பப்படணும்னு சொன்னா இன்னும் இருக்கக்கூடிய அதே வடிவில் என்ன செய்யப்படாது? அனுப்பப்படாது. அது ஊடகத்தில பிரயாணம் செய்யத்தக்க வடிவத்துக்கு மாத்தணும் இல்லையா? அப்படி மாத்துகின்ற பொழுது அதை நாங்க இன்னும் ஒரு சிக்னல் வடிவத்துக்கு தான் என்ன செய்ய போறோம்? மாத்த போறோம். அப்ப எங்கட கணனியில டிஜிட்டலாக இருக்கக்கூடியது ஊடகத்தில பிரயாணம் செய்யத்தக்கதாக எதுக்கு மாற்ற போதும்? அனலாக் சிக்னலாக மாற்றப்பட போதும். திரும்பி உங்களோட கணனிக்கு அது என்னவாக மாறுது? டிஜிட்டல் சிக்னலாக மாறுது. ஆனா இப்ப இது ஒரு தரவு நாங்க சொல்ல போறோம். எந்த கணனில் இருக்கக்கூடிய தரவு என்ன? எக்ஸாம் பேப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல், ஒரு தரவு. ஆனா கணனியில என்ன வடிவில் இருக்க போகுது? டிஜிட்டல் சிக்னல் வடிவில் இருக்க போகுது. சொல்ல விளங்குறே? அனலாக் டேட்டான்றது அனலாக் டேட்டா டிஜிட்டல். இப்ப அனலாக் டேட்டான்னு சொல்லக்கூடியது, இப்ப நான் ரேடியோவில் கதைக்கிறேன், மைக்ல கதைக்கிறேன். இப்ப மைக்ல கதைக்கக்கூடியது என்னது? ஒரு அனலாக் டேட்டா. ஆனா அது சிக்னல் வடிவில் தான் என்ன செய்யும்? அங்க இருக்கும். ஓகே, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 24வது வினாவுக்கு வாரங்களா. அவங்களுக்கு 24வது வினாவை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இதுல ஐபி அட்ரஸ் ஒன்று தாரா. ஒரு வலையமைப்பின் ஐபி முகவரி ஆகவும், ஒரு வலையமைப்பின் ஐபி முகவரியாகவும் உபவலை மறைமுகம் ஆகவும் இருக்கும் சந்தர்ப்பத்தின் இவ் வலையமைப்பின் முகவரி யாது? இது கேள்வியில ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ஒன்று வரணும். என்ன? ஒரு வலையமைப்பின் கருவியின் ஐபி முகவரி. சரியா? ஓர் வலையமைப்பின் கருவியின் ஐபி முகவரி 172.16.50.100 ஆகவும் உபவலை மறைமுகம் 255 ஆகவும் இருக்கும் சந்தர்ப்பத்தில் இவ்வலையமைப்பின் முகவரி யாது? அப்ப என்ன கேள்வின்னு கேட்டா, எங்களுக்கு ஒரு ஸ்விட்ச்
இதுல ஒரு கணனி ஒன்று கனெக்ட் ஆயி அந்த கணனியினுடைய ஐபி அட்ரஸ் 172.16.50.100. இந்த வலையமைப்பு என்னென்ன? அதான் கேள்வி. எங்களுக்கு கேள்வி என்ன? அந்த வலையமைப்பு என்னென்ன? அதான் எங்களுக்கான கேள்வி. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? எப்படி வரை செய்ய போறோம்? தந்திரிக்கக்கூடிய கணனியினுடைய அட்ரஸ் நாங்க எடுக்கிறோம். 168.50.145. அதே நேரம் உபவலை மறைப்பு எடுக்கும்ல. ரெண்டையும் எடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்? எண்ட் ஆபரேஷன் செய்ய போறோம்ல. அப்ப எங்களுக்கு 240.0. அப்ப இவரை நான் துவிதமாக மாத்துறேன். மாத்தினா எங்களுக்கு என்ன வரப்போகுது? இது 128.64.32.16.8.4.2 168 128.64.32 160.16.8.4.2 எங்களுக்கு 50 128.64.32.16 வரும். 32.16 48.8.4.2 145 எங்களுக்கு 128.64.32.16 144.8.4.2 இப்ப நான் ஜோட்டன் இந்த எண்ண துவிதமாக மாத்திட்டேன். இப்படி மாத்தாம நேரடியாக எங்களுக்கு காணலும். இப்ப நாம அதுல கிட்டத்தட்ட ஒரு 10-15 பயிற்சி செஞ்சிருக்கோம் இல்லையா? 255க்கு மாறும். இவரை எல்லாம் ஒன்று வரும்ல. 255 எல்லாம் ஒன்று எங்களுக்கு வரும்ல. 240 128 64 32 16 மற்ற 4 எங்களுக்கு 0. சைவரண்டா எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு என்னது 0. இப்ப நான் எந்த ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னா என்ன செய்ய போறேன்? இவரை நேரத்த பிட்டுகள் 2 ஒன்றுண்டா எங்களுக்கு அவுட்புட் என்ன வரைக்கும் 1 வரைக்கும். அப்ப இது 2 ஒன்று இல்லையா? அப்ப 1 மத்த அவ்வளவு எங்களுக்கு என்ன வரப்போகுது? 0. இதுல இது 2 1 1 0 இது 2 1 1 இது 0 2 1 1 0 0 0. இப்ப 0 0 2 1 படியால 0 0 அவ்வளவு எங்களுக்கு 0 8 எங்களுக்கு என்ன வரப்போகுது? 0 வரப்போகுது. இப்ப பாருங்க, அப்போ இந்த விளைவு தான் இஞ்சையும் இருக்கு. அப்ப என்ன வரப்போகுது? 192. இந்த விளைவு தான் இஞ்சையும் இருக்கு. அப்ப என்ன வரப்போகுது? 168. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 128 64 32 16 32 16 எங்களுக்கு என்ன வரும்? 48.0 வரும். அப்ப தந்திரிக்கக்கூடிய இந்த கணனியினது வலையமைப்பு எண் என்ன வரும் என்றால் 192.168.48 வரும். என்ன செஞ்சேன்? எண்ட் ஆபரேஷன் செஞ்சேன். எண்ட் ஆபரேஷன் செய்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன வரப்போகுது? அந்த விளைவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப எங்களுக்கு எப்படி லேசா பார்ப்போம்? 255 8 ஒன்று வரும். அதுக்குள்ள 192 ஒன்று வரும். 255 168 வரும். 145 0 இவர் 0 வருவார். இதை மட்டும் நான் மாத்தி பார்க்க போறோம். அப்ப இதுல எங்களுக்கு வடிவ தெரியும் என்ன? 32 16 இதுக்குள்ளேயும் 32 16 இருந்தா 48 எங்களுக்கு வரும். அப்ப உடனே வரும் 172.16.48. அடுத்து எங்களுக்கு என்ன சாரான்? ஒரு வலையமைப்பொன்றில் கணனி ஒன்று. அதே மாதிரி தான் எங்கேயும் வந்திருக்கணும், இவ்விடத்தையும் வந்திருக்கணும். சொல்லுவாங்க அதே வசனம் தான் எங்க வந்திருக்கணும், அங்கேயும் வந்திருக்கணும். வலையமைப்பின் ஐபி முகவரி என்றால் இந்த வலையமைப்பின் ஐபி முகவரியாக தான் அது கொள்ளப்படும். சரியானே? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 25வது வினாவுக்கு வாரம். என்னையாம்? வலையமைப்பு ஒன்றில் உள்ள கணனி ஒன்று எனும் ஐபி முகவரியாலும் எனும் துணை வலை மறைமுகத்தாலும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதே வலையமைப்பில் உள்ள கணனிக்காக ஒதுக்க முடியாத ஐபி. முதல்ல என்ன செய்யணும்? வலையமைப்பு ஒன்றில் கணனி ஒன்றின் ஐபி தான்.
அப்ப அந்த வலையமைப்போட ஐபி அட்ரஸ் என்று கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அதே எண்ட் ஆபரேஷனை செய்யறோம். அப்ப நான் கொடுக்கேன் 192.168.50.145. இதுல 255 255 255 224. இப்ப எங்களுக்கு இது எல்லாம் எங்களுக்கு என்னவாக இருக்கின்றது? 255 இருக்கக்கூடிய நிலையில இது 192 வரும், இது 168 அப்படியே வரும், இது 50 அப்படியே வரும். 145 எடுப்பீங்கன்னா 128 64 32 16 144 8 4 2 1 224 128 64 32 0 0 0 0 0. இவன் நான் எந்த ஆபரேஷன் செஞ்சா 1 0 0 0 0 0 0. அப்ப 128 எங்களுக்கு வரும். என்ன? வலையமைப்பு எண்ணாக வரும். இப்ப நான் உபவலை மறைப்பு 224 வரும் என்று சொன்னால் ஒதுக்க காணணும். ஒதுக்குண்டால் என்ன? 2 வலையமைப்புகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி. அப்ப என்ன வரப்போது? 256 இருந்து 224 கழிச்சம் என்றால் என்ன வரும்? 32 வரும். அப்ப இது ஒரு வலையமைப்பு எண். அடுத்த வலையமைப்பு எண் என்ன வரணும்? 32 கூட்டின என்ன வரப்போது? 160 எங்களுக்கு வரும். அப்ப ஒரு வலையமைப்பு எண் 128ஆகவும் அடுத்த வலையமைப்பு எண் 160ஆகவும் இருக்கும். அப்ப அடுத்த வலையமைப்பு எண் என்ன வரும்? 160 வரும். காரணம் 128உடன் உபவலை மறைப்ப 256 உபவலை மறைப்ப இறுதி உபவலை மறைப்ப கழிச்சா 32 வரும். அப்ப 128 32 கூட்டினா அடுத்த வலையமைப்பு எண். அவனுக்கு ஒதுக்க முடியாத அட்ரஸ் தானே. அவன் ஒதுக்க கூடியதான அட்ரஸ் எங்களுக்கு என்ன வரப்போது? எங்களுக்கு 128 129, இது 160 தானே. அப்ப 159 எங்களுக்கு என்ன வரும்? புரோட்காஸ்டாக வரும். அதோட ஒன்றை குறைச்சா 158 வரும். அப்ப 128 இருந்து 158 ஒதுக்கலாம். அந்த அங்கல இடைப்பட்ட ரேஞ்ச் என்ன செய்யலாம்? ஒதுக்க இயலாம். அப்ப 130 ஒதுக்கலாம். 192 68 50 30 ஒதுக்கலாம். 35 ஒதுக்கலாம். 150 ஒதுக்கலாம். 58 ஒதுக்கலாம். 59 கணனிக்காக ஒதுக்க முடியுமா? இயலா. ஏன்? அவர் புரோட்காஸ்ட். அப்ப என்ன விட வரப்போறார்? 3வது வரப்போறார். என்ன செஞ்சேன்? உழைத்தானே. முதலாவது என்ன செஞ்சேன்? வலையமைப்பு என்ன கண்டுபிடிச்சேன். அப்ப நான் எண்ட் ஆபரேஷன் செஞ்சேன். எண்ட் ஆபரேஷன் ரெண்டும் இது 255 இருந்தா 8 255 வரும். அதுக்குள்ள 192 ஒன்று வரும் தானே. அவ வரும் சொன்னா நான் என்ன செய்ய தேவையில்ல? எண் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 192 168 50 கொடுத்துட்டேன். இது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் வித்தியாசம். அப்ப அவரை நான் என்ன செய்யறேன்? போட்டு பார்த்த உடனே 128 வருது. இப்ப எங்களுக்கு வடிவ தெரியும். உபவலை மறைப்பு 224 வந்தா அடுத்த வலையமைப்பு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப 256 இருந்து 224 கழிச்சா ஒதுக்கு 32 வருது. ஒதுக்குண்டா 2 வலையமைப்புக்கு இடைப்பட்ட முகவரிகளுக்கு முகவரிகள்ல எண்ணிக்கை 32. அப்ப 128ஓட 160 கூட்டி 32 கூட்டினா 160. அர்த்தம் 128 ஒரு வலையமைப்புகள், 160 அடுத்த வலையமைப்புகள். நான் என்ன செய்யறேன்? 160 இருந்து 1 கழிச்சா புரோட்காஸ்டுகள். 128 இருந்து 1 கூட்டினா 129. புரோட்காஸ்ட்ல இருந்து 1 கழிச்சா 158 வலையமைப்புகள். சாரி, கருவிக்கானகள். அப்ப 129 இருந்து 158 வரையில் இருக்கும். அந்த அவ்வளவும் அதுக்குள்ள வருகிறது 3வது தவிர. சரியா? அப்ப எங்களுக்கு 25க்கு என்ன வரும்? 3வது வரும். இப்ப நான் ஒற்றை சமநிலை முறைமையில் பின் வருவனவற்றுள் எது வலுவுடன் பெறப்பட்ட பைட் என கருதுகிறேன். உங்களுக்கு ஒற்றை சமநிலை பிட் என்றால் என்னன்னு தெரியும். என்ன? எங்கட பரிமாற்ற பிட்டில ஒன்றுகளின் எண்ணிக்கை ஒற்றை எண்ணாக இருக்கத்தக்க வகையில
மேலதிக பிட்டாக என்ன சேர்க்கப்படும்? ஒன்றோ அல்லதோ பூஜ்ஜியமோ சேர்க்கப்படும். உதாரணம் என்ன? இப்ப நாங்க இவரை எடுக்கும்ல. அப்ப இவர்ல எங்களுக்கு மொத்த பிட்டுகள் எத்தனை பார்க்க போறோம். இதுல 2 ஒன்றுகளின் எண்ணிக்கை 1 2 3 4. அப்ப எங்களுக்கு ஒற்றை சமநிலை பிட்டாகணும் என்று சொன்னா மேலதிக பிட்டாக 1 சேர்க்கப்படுது. மொத்தம் 5 ஒற்றைகள். அப்ப இவர் சரி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 ஒன்றுகளின் எண்ணிக்கை எங்களுக்கு 3 ஒற்றை எண்ணாக இருக்கி மேலதிக பிட்டாக 0 சேர்க்கப்படுகிறது. சரி. இங்க 1 2 3 4 ஒன்றுகளின் எண்ணிக்கை எனக்கு 4 இரட்டை எண் மேலதிக பிட்டாக 1 சேர்க்கப்பட்டு 5 ஒற்றை எண்ணாக ஒன்றுகளின் எண்ணிக்கை ஆக்கப்படுகிறது. சரி. இதுல 1 2 3 இதுல ஒன்றுகளின் எண்ணிக்கை 3 ஒற்றை எண் என்று கேட்டால் எங்களுக்கு சமநிலை பரிட்டி பிட்டாக என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். ஆனால் எங்களுக்கு இங்க என்ன காட்டப்படுது? 1 காட்டப்படுது. அதனுடைய அர்த்தம் என்ன? இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிட் என்னஞ்சிருக்கி மாறிடுச்சு. என்ன ஒன்றுகளின் எண்ணிக்கை 3, அது கூட்டுத்தொகை 3 என்றால் ஒன்றுகளின் எண்ணிக்கை ஒற்றை எண். ஒற்றை எண்ணாக இருக்குமாக இருந்தால் இது 0 இருக்கணும். அப்பதான் ஒன்றுகளின் எண்ணிக்கை ஒற்றை எண்ணாக அங்கு வைக்கப்படும். ஆனால் இங்க 1 சமநிலை பிட்டாக வந்தபடியால ஒன்றுகளின் எண்ணிக்கை 4 இரட்டை எண்ணாக்கப்படுது. அர்த்தம் என்ன? இதுல ஏதோ ஒரு பிட் தவறுதலாக மாற்றப்பட்டிருக்கிறது. உண்டாக இங்க பார்ப்போம் 2 4 5. அப்ப ஒன்றுகளின் எண்ணிக்கை 5 ஒற்றை எண். ஆகவே சமநிலை பிட் என்ன வருகிறது? எங்களுக்கு 0 வருது. ஆகவே இவர் சரி. அப்ப நாங்க ஒற்றை பரிட் என்று சொன்னால் பரிமாறப்படுகின்ற பிட்டுகளில் உள்ள ஒன்றுகளின் எண்ணிக்கை ஒற்றை எண்ணாக இருக்கத்தக்க வகையில மேலதிக பிட்டாக 0 அல்லது 1 சேர்க்கப்படும். அப்ப நான் ரிப்பீட் பண்றேன். இதுல இவ்வளவுதான் எண்ணா என்ன? இந்த இவ்வளவுதான் எங்களுக்கான பிட். அப்ப அதுல 2 4 6 7 பிட். அதுல 2 4 4 ஒன்றுகள் வருகிறது. 4 ஒன்றுகள் இரட்டை எண். இரட்டை எண்ணாக இருக்கத்தக்க வகையில் ஒன்றுகளை அதுக்குள்ள வைக்காது. அப்ப சமநிலை பிட் 1 கொடுத்தோம் என்றால் மொத்த ஒன்றுகளின் எண்ணிக்கை 5 வருது. 5 என்று சொன்னால் அதனுடைய ஒற்றை எண்ணாக எங்களுக்கு இருக்கு. அப்ப இது மட்டும்தான் 3 வருகிறது எங்களுக்கு. தரவுகளில் உள்ள ஒன்றுகளின் எண்ணிக்கை 3. ஆனா அங்க என்ன நடக்குது? தரவுகளில் உள்ள ஒன்றுகளின் எண்ணிக்கை 3 சமநிலை பிட்டங்களுக்கு 0 வரணும். ஆனா இங்க 1 இருக்கின்றபடியால இதுல ஏதோ மிஸ் ஒன்று நடந்திருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு என்ன விட வரப்போது? எங்களுக்கு 4வது விடையாக வரும். இப்ப நான் 27க்கு வாரம். என்ன பின் வருவனவற்றுள் எது மென்பொருள் சோதனையின் சரியான வரிசையை காட்டுகின்றது? அதுல எங்களுக்கு என்ன வரப்போது? இதுல அலகு சோதனை, ஒருங்கிணை சோதனை, முறைமை சோதனை, ஏற்பு சோதனை. எங்களுக்கு தெரியும் அலகு சோதனை எதுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற சோதனை? நாங்க எழுதியிருக்கக்கூடிய இது எங்களுடைய முழு செய்நிரலும் சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அந்த சிறு பகுதிகளை என்ன செய்ய போறோம்? ஒரு செய்நிரலாளர் எழுதுவார். அவர் எழுதியிருக்கக்கூடிய குறி தொகுதிகள்ல எழுத்து பிழைகள், சிண்டெக்ஸ் எரர், குறிமுறை வழுக்கள், தர்க்க வழுக்கள் இருக்கிறது என்பதனை பரிசீலனை செய்வதற்காக அந்த கோட எழுதினாளால மேற்கொள்ளப்படுகின்ற பரீட்சையாக என்ன இருக்கும்? அலகு பரீட்சை பிரிக்கும். இந்த அலகு பரீட்சிப்பு என்ன நுட்பத்தை பயன்படுத்தும்? வெண்பட்டி நுட்பத்தை பயன்படுத்தும். ஒருங்கிணை சோதனை சொன்னால்
அலகு பரீட்சிப்புக்குட்பட்ட கூறுகள் பலத ஒன்றிணைப்பதினூடாக அந்த செய்நிரலின் செயற்படுதன்மை செயற்படு திறன்ல ஏதாவது பிழைகள் வருகின்றது என்பது பரீட்சிக்கப்படும். இங்கு வந்துட்டு கருப்பட்டி மற்றும் வெண்பட்டி நுட்பம் பயன்படுத்தப்படும். யாரு பரீட்சிப்பை மேற்கொள்வார்னு கேட்டால் அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜர் மற்றும் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரால் என்ன செய்யப்படும் என்று கேட்டால் அந்த பரீட்சிப்பு மேற்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் என்று பார்க்கலாம். முறைமை சோதனை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் இது யாரால மேற்கொள்ளப்படும்? எங்களுடைய நிறுவனத்தின் சுதந்திரமான பரீட்சிப்பு குழுவால மேற்கொள்ளப்படும். ஏன் மேற்கொள்ளப்படும் என்று கேட்டால் என்ன நோக்கத்துக்காக எங்களுடைய முறைமை உருவாக்கப்பட்டுள்ளதோ அந்த நோக்கத்தை சரிவர நிறைவு செய்கின்றதா என்பதை பரீட்சிக்க, அல்லது எங்களுடைய தேவைப்பாடுகள் எல்லாம் சரிவர நிறைவு செய்யப்படுகின்றதா என்பதை பரீட்சிக்க இந்த பரீட்சிப்பு மேற்கொள்ளப்படும். ஏற்பு பரீட்சிப்பு யாரால மேற்கொள்ளப்படும்? முறைமைய யாரு உருவாக்க சொன்னாரோ அந்த பயனரால இந்த பரீட்சிப்பு மேற்கொள்ளப்படும். இங்க கருப்பட்டி நுட்பம் பயன்படுத்தப்படும். இது தன் என்ன தேவைகளை நிறைவு செய்யணும் என்பதற்காக முறைமையை உருவாக்க சொன்னானோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முறைமை தொழிற்படுதா என்பது என்ன செய்யப்படும்? இங்கு பரீட்சிக்கப்படும். அப்ப எங்களுக்கு 27க்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்டால் 4வது எங்களுக்கு வரும். இன்ஹவுஸ் பயன்படுத்துவதற்கு குறித்த தகவல் முறைமையின் அபிவிருத்தியில் பின்வரும் எந்த இயலுமை வகை பொதுவாக நிறைவேற்றப்படுவதில்லை. என்னது இன்ஹவுஸ்? இப்ப நிறுவனத்துக்காக மட்டும் உருவாக்கப்பட்டு பயன்படுத்துவதற்காக உள்ள மென்பொருட்களைத்தான் எதை சொல்றோம்? இன்ஹவுஸ் என்று சொல்றோம். இப்ப நம்முடைய நிறுவனத்துக்குள்ள நாங்க பயன்படுத்துகின்ற மென்பொருட்கள் சொல்லுவோம் இன்ஹவுஸில் பயன்படுத்துவதற்கான மென்பொருள் என்று நாங்க பார்க்கலாம். அப்ப அதுக்குள்ள எக்கனாமிக்கல் ஃபீசிபிலிட்டி நடக்கும், ஆபரேஷனல் நடக்கும், ஆர்கனைசேஷன் நடக்கும், டெக்னிக்கல் நடக்கும். சந்தை இயலுமை நடக்கும் என்று கேட்டால் இல்லை. ரைட். எங்களுக்கு பொருளாதார சாத்திய உலாவி உண்டால் என்னன்னு தெரியுங்களா? என்னையாம் அதனுடைய பொருளாதார நன்மை, பொருளாதார அதுக்கான என்ன அந்த மென்பொருளை செய்வதற்கு எடுத்த செலவு, அதற்கு தேவையான வன்மென்பொருட்கள் கொள்வனை செய்யப்படுகின்ற செலவு போன்றவற்றையும் அதனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன, உற்பத்தி எவ்வளவு அதிகரிக்கும், நிர்வாக செலவுகள் நாணயங்கள் எந்த அளவுக்கு குறையும் போன்ற எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டி எங்களுக்கு அறியும். செய்பணி ஆபரேஷனல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி என்று சொல்லக்கூடியது அதனுடைய முறைமையை நாங்கள் அமுல்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு அதனுடைய ஊழியர்கள் முகாமையினுடைய மனோபாவம் போன்ற விடயங்கள் அங்கு கவனம் செலுத்தப்படும். ஆர்கனைசேஷனில் நிறுவனத்தினுடைய நோக்கத்தினை அடைந்து கொள்ள எந்த அளவுக்கு சிறப்பாக தொழிற்படும் என்பதை எங்களுக்கு சொல்லும். தொழில்நுட்ப சாத்தியவள் ஆய்வு நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த மென்பொருளை உருவாக்க யாரு உடன்பட்டிருக்கிறாரோ அவருக்கு அதனை உருவாக்குவதற்கான இயலுமை காணப்படுகின்றதா, தொழில்நுட்ப இயலுமை காணப்படுகின்றதா, அதை அமுல்படுத்த நிறுவனத்தில் போதுமான இயலுமை காணப்படுகின்றது என்று செய்யப்படும், அங்கு ஆய்வு செய்யப்படும். அவரை இந்த ஆய்வுகள் எல்லாம் கட்டாயம் நடக்கும். ஆனா எது நடக்காது? சந்தை இயலுமை என்று சொல்லக்கூடியது இதை நாங்கள் மார்க்கெட் பண்ணலாமா, இதை ஆட்களுக்கு விற்கலாமா, ஆட்கள் வாங்குவாளா, போட்டியாளர்கள் எந்த மாதிரி இருக்கிறார்கள், இதெல்லாம் தாண்டி எங்களால் வின் பண்ண இயலுமா என்பது தொடர்பான ஆய்வை சொல்லுவோம் சந்தை இயலுமை என்று நாங்கள் சொல்லலாம். அப்ப அது பொதுவாக எங்களோட வீட்டினுள் பயன்படுத்துவதற்காக உள்ள மென்பொருளுக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நாங்கள் செய்ய மாட்டோம். அப்ப 28க்கு 2 வரும். பின்வரும் முறைமை அமுலாக்கல் முறைமைகளை கருதுக. இப்ப அவசர அழைப்பு கையாளல் முறைமைகள்ல நம்ம எதை பயன்படுத்தலாம் என்று சொன்னால் சமாந்தரத்தை மட்டும் நாங்க பயன்படுத்தலாம். இந்த கேள்விகளை நாங்க பார்த்திருக்கோம். அப்ப இந்த கேள்வியை நீங்க பாருங்க, அப்போ எதை பேஸா வச்சிருக்கி? ஆல்மோஸ்ட் பாஸ் பேப்பர் கேள்விகளை பேஸா வச்சிருக்கிறா. இந்த கேள்விகள் எல்லாம் பாஸ் பேப்பர் கேள்விகளை பேஸா வச்சுதான் எங்களுக்கு வந்திருக்கு. நீங்க ஆல்மோஸ்ட் இதுல இருக்கக்கூடிய சகல பாஸ் பேப்பர் கேள்விகளையும் நீங்க செஞ்சிருக்கீங்க. ரைட். அப்ப நார்மலாக என்ன செய்யலாம்? ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு மார்க்ஸ் கூட நீங்க என்ன செய்யலாது? MCQல மிஸ் பண்ண இயலாது. அப்ப எங்களுக்கு 29க்கு என்ன வரும்? 3 வரும். 30க்கு வரும். வங்கி தன்னியக்க காசளிப்பு இயந்திரத்தின் தேவைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருதுக.
இதுல வங்கி தனது வங்கி நிலுவையை விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். இது வந்துட்டு செயல்சார் தேவை. வாடிக்கையாளர் ஏடிஎம் மூலமாக பணத்தை வைப்பிடலாம், செயல்சார் தேவை. ஒரு நாளில் அதிகூடிய மீளெடுப்பு செயல்சார். அதிகூடிய மீளெடுப்பு ரூபாய் 1,00,000 என்ற வரையறை செயல் சாரா. மற்றது எல்லாம் செயல்சார். அதுல இவரை சொல்லுவோம் அத்தியாவசிய செயல்சார். இவரை சொல்லுவோம் என்று கேட்டால் விரும்பத்தக்க செயல்சார். ஏன் ஷுட் பயன்படுத்தினா விரும்பத்தக்க, ஷால் பயன்படுத்தினா அத்தியாவசியம். சரியா? அவங்களுக்கு என்ன கேள்வி? தேவைகளுள் தொழில் சார்ந்த தேவைகளுக்கு கேட்கல. அவ தொழில் சார்ந்த தேவைகளுக்கு எங்களுக்கு என்ன வரும்? A, B எங்களுக்கு வரும்ல. அவ மொத்த வினாக்கள் நாங்க 30 வினாக்களை நாங்க பார்த்திருக்கோம்ல. இப்ப நீங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருந்தேன்ல, நீங்க கேள்விகளை செஞ்சு தயாராக இருக்கணும்னு தந்திருந்தேன். இப்ப எனக்கு சொல்லுங்க அப்போ 30க்கும் உங்களோட எத்தனை சரின்னு சொல்லுங்க அப்போ. குயிக்கரிக்கும் செஞ்சாக்க ரிப்ளை பண்ணலாம். 25 என்ன நடந்துச்சு? 27 சப்பா 27ல. சரி, அந்த 3ம் புல வந்திருக்க கூடாது. புல வர்றதுக்கு அதுல ஒன்று இல்லையல. மாசின் 25 3 வேலை தானே செஞ்சிருக்கி. இருபத்தாறு. குட். நாலு பேரு வேற. ரைட். இப்ப இதுல இப்ப உங்களுக்கு இது இதனுடைய பார்ட் 2 டிஸ்கஷன் புதன் நைட் உங்களுக்கு போகும். உங்களுக்கு வெள்ளிதான் எக்ஸாம். வெள்ளி எக்ஸாம். புதன் நைட் இன்ஷால்லா பெரும்பாலும் என்னுடைய பார்ட் 2 போகும். அந்த ஐலண்ட் வைட் ஆக்களுக்கு ஆன்லைன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய ஆக்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு டேட்டாபேஸ் யூனிட் 8 எங்களுக்கு போகும். சரியா? யூனிட் 8 எங்களுக்கு போகும். எப்ப? நிஷாத் 24. சரி, பாப்போம் இன்ஷா அல்லாஹ். மத்த ஆக்களை காணல, நிறைய பேர் வந்த ஓகே. அப்ப உங்களுக்கு ஐலண்ட் வைட் ஆக்களுக்கு டேட்டாபேஸ் வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு 8க்கு போகும். புதன்கிழமை உங்களுக்கு இதனுடைய பார்ட் 2 போகும். சரியா? ரைட். இத்துடன் எங்களுடைய இன்றைய பாடம் முடிவுக்கு வருகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் நைட்.